இன்னைக்கு நம்ம ஒரு புது செய்தியோட சில காரியங்களை குறித்து, கர்த்தர் பேசுகிற சில காரியங்களை குறித்து நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம எல்லாம் ஒரு நிமிஷம் எழுந்து நின்று ஒரு சின்ன ஜெபமும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நம்முடைய இருதயத்தை தேவனை நோக்கி ஏறெடுத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாருடைய கண்களும் கர்த்தரை நோக்கி பார்க்கணும். ஏன்னா நம்ம இங்கே வந்தது ஜீசஸை பார்க்க, அதுதானே வந்தோம். அவர் ஒருத்தர் தான் பார்க்குற மாதிரி இருப்பார். நாங்கள்லாம் பேசுகிறது இங்கே கேட்குற மாதிரி இருக்கும், ஆனால் ஆண்டவரை நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். அவரை பார்க்கத்தான் நம்ம வந்திருக்கிறோம். அதனால் நம்முடைய கண்களை மூடி அக்கம் பக்கத்தை பார்க்காம ஒரு 2 நிமிஷம் தேவனை நோக்கி நம்ம காத்திருந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆவியானுடைய பிரசன்னம் நம் நடுவிலே இறங்கணும். எங்கே 2 பேர் 3 பேர் என் பெயரால் ஒருமனப்பட்டு கூடி வந்தாலும் அங்கே அவர்களுக்கு நடுவில் நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அந்த பிரசனத்தை நம்ம உணர்ந்து தேவன் நமக்கு தருகிற நன்மைகளை நம்ம நினைச்சு கர்த்தர் நம்மோடு கூட பேசணும் என்பதை நாம் அறிந்து நாம் தேவனுடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணணும். அப்போ தான் கர்த்தர் பேசுறது நமக்கு விளங்கும், அல்லது கேட்குற மாதிரி இருக்கும், போகும்போதே அது நம்முடைய மனதை விட்டு வழுவி போய்விடும். அதனால் தேவனுடைய சமூகத்தில் நாம் எல்லாம் காத்திருந்து நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். எங்கள் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் விரும்புவதற்கும் நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நாங்கள் விண்ணப்பிப்பதற்கும் அதிகமான கிரிகளை பரத்திலிருந்து செய்கிறவரே, இந்த நாளில் எங்களை கூட்டி சேர்த்ததற்காக ஸ்தோத்திரம். அநேகரை விடுதலை செய்திருக்கிறேன். எங்கள் இருதயத்தோடு நீர் பேசி இருக்கிறேன். ஆண்டவருடைய கரங்கள் எங்கள் நடுவிலே அற்புதமான கிரிகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. கர்த்தரோடு நாங்கள் இருப்பது, பேசுவது, தங்குவது, தாபரிப்பது எத்தனை சந்தோஷமும் இன்பமுமாக இருக்கிறது. ஆண்டவரே, உலகத்தின் எந்த ஸ்தானங்களில் அமர்வதை விட, ஒரு பெரிய ஸ்தானத்திலே நாங்கள் அமருவதை விட, தேவனே உம்முடைய பரிசுத்த பாதத்தில் அமர்வது எத்தனை மகிழ்ச்சியா இருக்கிறது ஆண்டவரே, எத்தனை சந்தோஷமா இருக்குது ஆண்டவரே. இந்த நல்ல தருணத்தை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். நீ தொடர்ந்து வழி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே எங்கள் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் பிதாவே, ஆமென். சென்ற காலத்துல 2020 நம்முடைய வாழ்க்கை முறையெல்லாம் ரொம்ப மாறிவிட்டது. இது எல்லாருக்கும் தெரியும். ஒரு பெரிய கஷ்டமான காலகட்டத்துக்குள்ளே நம்ம கடந்து போனோம். இந்த கொரோனா காலத்தில் கொரோனா எவ்வளோ பரவுச்சுன்னு நம்ம தெரியாது. ஆனால் அதை விட தீவிரமாக மன சோர்வு பரவி இருக்கிறது. எல்லாருக்கும் கொரோனா வரல, ஆனால் சோர்வு எல்லாருக்கும் வந்திருக்கு. ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களுக்கு, வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு, மாணவர்களுக்கு, ஸ்டூடெண்ட்டுக்கு, பெற்றோருக்கு, இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்னவாகும், தொடர்ந்து அவங்களை ஸ்கூலுக்கு அனுப்ப முடியுமா, ஒரு நல்ல வேலை கிடைக்குமா, வேலை பார்த்தவங்களுக்கு நிறைய பேருக்கு வேலை போச்சு, கோடிக்கணக்கான பேருக்கு வேலை போச்சு. இந்தியாவில் மாத்திரம் இல்லை, உலகம் முழுவதிலும் விலைவாசி உயர்வு, இப்படி பல்வேறு விதமான காரணங்கள். சபையில் ஊழியர்களுக்கு மன சோர்வு நிறையா. இனி தொடர்ந்து சபை நடத்த முடியுமா? ப்ராக்டிக்கலாக பேசுனீங்கன்னா, சில சபைகள் சொந்த கட்டடம் இருக்கும், ஆனால் நிறைய சின்ன சின்ன போதகர்கள் வாடகைக்கு கட்டடத்தை எடுத்து அதில் வர்ற காணிக்கை வச்சு வாடகை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த சபை கூடி வரக்கூடாது அப்படின்னு உத்தரவெல்லாம் போட்ட பிறகு நிறைய சபைகள் நடத்த முடியல. பல இடங்களை வாடகை கொடுக்க முடியாமல் காலி பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு சிலர், தெரியாமல் எவ்வளோ பேருன்னு தெரியாது, மொத்தமாக ஊழியத்தை விட்டுட்டு மில்லில் வாட்ச்மேனாக போய் வேலை செய்கிறாங்க. எனக்கு தெரியும், மில்லில் வாட்ச்மேனா. நாங்கள் என்ன செய்கிறது, தொடர்ந்து இப்போல்லாம் சர்ச்சைக்கு யாரும் வர்றதில்லை, கவர்மெண்ட்டில் தொடர்ந்து அப்படியே லாக்டவுன் போட்டுட்டாங்க, அதில் வர்ற காணிக்கை வச்சு நாங்கள் முழு நேர ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து வந்துட்டோம். பலருடைய மனதிலே சோர்வு, ஊழியக்காரர்களுக்கு சோர்வு, குடும்ப தலைவர்களுக்கு சோர்வு, ஆட்டோ இந்த மாதிரி ஓட்டி அன்றாடம் வாழ்க்கை நடத்துகிறாங்க பாருங்கள், ரொம்ப சோர்வு உங்களுக்கு. தொடர்ந்து நம்ம மாட்டுக்கு 4 மாதம் 5 மாதம் லாக்டவுன் போட்டு வீட்டில் உட்கார வச்சா என்ன செய்கிறது? பிள்ளைகளுக்கு என்ன வழி? அடுத்த நேரம் ஆகாரத்தை என்ன செய்கிறது? எல்லாரும் என்ன பேங்க்கில் பணமாக போட்டு வச்சுருக்கிறோம். மினிமம் சேவிங் கூட நம்ம கையில் இல்லை. நடு தெருவில் நின்னவங்க பல பேர். இந்த நேரத்தில் நமக்கு கொரோனாவை விட தீவிரமாய் பரவினது, எல்லாரையும் பாதித்த ஒரு விஷயம் சோர்வு, மனச்சோர்வு. வியாதி வந்ததோ வரலையோ, மன சோர்வு வந்தது. இந்த மாதிரி சோர்வு வருகிற சமயங்களில், அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஒரு சோர்வு வருகிற ஒரு சமயத்தில்
நம்ம செய்வதற்கு ஒரு ஆலோசனையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இது உலக மக்களுக்கு இல்லை, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் எப்படி ஆறுதல் கொடுக்கிறார் பாருங்க. இது ஒரு டிப்ஸ். ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28வது அதிகாரத்துல 11வது வசனத்துல 12வது வசனத்துல கர்த்தர் ஒரு காரியம் சொல்றார். அதைத்தான் நம்ம இப்ப செய்தோம். ஏன்னா நம்ம சோர்வோடு நீங்க உட்கார்ந்து இருக்கும்போது, பலவீனத்தோட உட்கார்ந்து இருக்கும்போது உங்களை உட்கார வச்சுட்டு ஒரு டீச்சிங் பண்றோன்னு வச்சுக்கோங்க, உங்க மனசுல அது போகவே போகாது. வேதத்தில் எழுதியிருக்கிறது, ஒருவன் வியாதியில் இருக்கும்போது, பசியில் இருக்கும்போது அவனை உட்கார வச்சுட்டு உபதேசம் பண்ணாத, முதல்ல ரட்சிக்கப்படுங்க. ரட்சிப்புன்னா என்ன தெரியுமா? இயேசு வந்தாரு, சிலுவையில் அறையப்பட்டார். ஐயா எனக்கு ஏதாவது சாப்பிட ஏதாவது குடியா, நான் சொல்றதை கேளு, அப்பதான் அவனுக்கு சாப்பாடு போடுன்னு சொல்லாத. அவன் எப்படி கேட்பான்? அதுக்கு வஸ்திரம் இல்லாமல் ஒருத்தன் வந்திருந்தா அவனை உட்கார வச்சுட்டு பிரசங்கம் பண்ணாத, முதல்ல அவனுக்கு வஸ்திரம் கூடு. இதெல்லாம் கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுது. அதனால ஒரு சோர்வு நமக்கு இருந்ததுன்னா, ஒரு பலவீனம் இருந்ததுன்னா, கடைசியில் தான் ஜெபம் பண்ணுவேன், அது வரைக்கும் உட்காந்து கேளுன்னா உங்களால கேட்க முடியாது. வேதத்துல சொல்லுது பாருங்க, பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடே பேசுவார். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல். இதுவே ஆறுதல். இதுவும் ஒரு ஆறுதல் சொல்லல, இதுதான் ஆறுதல். இதுவே ஆறுதல் என்று அவர்களோட அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். நாங்க போன்ல ஏதாவது காட்சிகளை பார்த்தா, ஒரு கேம்ஸ் விளையாடினா தான் எங்களுக்கு ஆறுதல்னு சொல்றான். நாங்க சமூக வலைத்தளங்கள்ல ஊடகங்கள்ல போய் மீம்ஸ் பார்த்தா தான் எங்களுக்கு ஆறுதல்ல சொல்றான். அல்லது மற்றவர்களோட சேர்ந்து விளையாண்டு கொண்டிருந்தால் அதுதானே ஆறுதல்னு சொல்றான். வேதம் சொல்லுது அதெல்லாம் ஆறுதல் இல்லை. உண்மையான ஆறுதலுக்கு பைசா செலவில்லாமல் அந்த ஆறுதலை பெற்றுக்கொள்ளலாம். இதுக்கு ஏதாவது காசு இருக்கா பாருங்க. உங்க பாக்கெட்ல பணமே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மனதிலே ஆறுதல் இருக்கும். அதுக்கு என்ன செய்ய முடியும்? வேதம் சொல்லுது, பரியாச உதடுகளினால். பரியாச உதடுன்னா மற்றவனை கேலி பண்ற உதடு இல்லை. நீங்க அதை வச்சுட்டு நம்ம மற்றவனை கிண்டல் பண்ணா நமக்கு சந்தோஷம் வந்துடும் போல, இளைப்பாறுதல் வரும் போலன்னு பேசுனீங்கன்னா அது ரொம்ப அதிகமாயிரும். பரியாச உதடு என்றால், அந்நிய பாஷை பேசும்போது அதில் 2 ஸ்டேஜ் இருக்கும். நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தா, சிலருக்கு வார்த்தை கோர்வையாய் பேச வராது. அந்நிய பாஷையில வெறும் ஒரு வார்த்தை 2 வார்த்தை வச்சு தன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அது பேர் தான் பரியாச உதடு. அப்படின்னா ஒரு தெற்று வாய், ஒரு திக்கு வாய் இருக்கிறது எப்படி தன்னு சொல்றோமோ அது போல இது ஒரு பரியாச உதடு. லாங்குவேஜ் மாதிரி இருக்காது. அது ஒரு மொழின்னா, அது நம்ம பேசும்போது உங்களுக்கு தெரியாத லாங்குவேஜா இருந்தாலும், வேற ஏதோ ஒரு மொழி, ஆப்பிரிக்கா மொழியா இருந்தாலும், ஒரு லாங்குவேஜ் பேசுறாங்கன்னு தெரியுமில்ல. ஏதோ ஒன்று பேசுறான், அர்த்தம் தான் தெரியல, ஆனால் அது ஒரு மொழி அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த அந்நிய பாஷை பேசினால் அர்த்தம் தெரியாவிட்டால் கூட ஒரு மொழி பேசுகிறார்கள்னு தெரியும். ஏன்னா அது வார்த்தை அப்படியே அமைப்பாக வரும், கட்டமைப்பாக வரும். அது மாதிரி ஒரு சென்டென்ஸ் பேசுகிறாங்க, ஒரு காரியத்தை பேசுகிறாங்கன்னா நமக்கு தெரியும். இன்னொன்று இருக்குது, இதுக்கு பேர் என்னன்னா பரியாச உதடு. இந்த அபிஷேகம் நிரம்பும் போது இந்த உதடு, நம்முடைய வாய், நம்முடைய சரீரம் அந்த அபிஷேகத்தோட ஒத்துழைக்காது. சரீரமும் ஆவியும் ஒன்றுக்கொன்று விரோதமாய் எப்பொழுதும் போராடுகிறது என்று வேதம் சொல்லுது. சரீரம் பழக பழகத்தான் ஆவிக்கும் ஆவியானுடைய கிரியைக்கும் தன்னை விட்டு கொடுக்கும். அப்படி இல்லாட்டா அது முறைச்சிக்கிட்டு தான் நிற்கும். ஆவியானவர் ஒரு பக்கம் எடுத்து அந்த வார்த்தையை நாக்கில் கொடுக்க வரும்போது, இது என்ன செய்யும்னா, இந்த மூளை சொன்னா தான் கேட்பேன், யாரோ புதுசா ஏதோ ஒரு வார்த்தை சொன்னா கேட்க மாட்டேன் அப்படின்னு இந்த நாவு அதை முழுவதுமாக பயன்படுத்தாது. அப்ப கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்வாரு, அந்த வார்த்தையை புஷ் பண்ணுவாரு. அதை உங்களால பேச முடியாது, ரெண்டையும் கிராஸ்பிங் பண்ணி அதை சொல்ல முடியாது. அந்த மாதிரி நேரத்துல பரியாசம் பண்ற மாதிரி ஒரே வார்த்தை கதம்பாங்க. அதில் 2 வார்த்தை. உங்களுக்கு தான் தெரியுமே அந்நிய பாஷை என்னென்னலாம் பேசுவாங்க. அதுக்கு ஒரு லாங்குவேஜா இருக்காது. அது ஒரு தெற்று மொழி மாதிரி இருக்கும், ஒரு பரியாச வார்த்தை மாதிரி இருக்கும். கர்த்தர் சொல்றார், அப்படினாலும் பேசு, அதையும் பேசு. முழுசா லாங்குவேஜ் பேசி நீங்க சொற்பொழிவெல்லாம் ஒன்றும் ஆற்ற வேண்டாம். சொற்பொழிவு யாருக்கு ஆற்ற போற? பரலோகத்தில் இருக்கவங்களுக்கு அந்நிய பாஷையில பேச போறிய, வராட்டா விடு. ஆவியில நிறைஞ்சு அந்த தெற்று மொழி, பரியாச மொழியாவது கொஞ்ச நேரம் பேசியா. பேச பேச என்ன செய்யும்னா, உங்க இருதயத்துல ஒரு புது ஆறுதல் வரும். அதைத்தான் இங்க சொல்லுது, இதுதான் ஆறுதல்.
இந்த ஆறுதல் கொஞ்சம் நேரம் நீங்க நல்லா ப்ரே பண்ணி பாருங்களேன். மன சோர்வு, ஜெபம் பண்ண முடியல, வேதம் வாசிக்க கூட முடியல, ஊழியம் செய்ய முடியல, வாழ்க்கையில போராட்டங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், இதுக்கு நடுவில் நான் என்ன செய்யறது அப்படிலாம் நமக்கு சில நேரத்தில் அடுத்த ஸ்டெப் நமக்கு செய்ய முடியாமல் இருக்கும்போது ஒரு திட்டத்தை நம்ம வந்து யோசிக்க கூட முடியாது. ஒரு ஆளுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டான்னா, குழம்பிட்டான்னா அவ்வளோதான், அவன் வந்து எதற்கும் பிரயோஜனம் இல்லாமல் ஆகி விடுவான். அப்போ இருதயத்தை மாத்திரம் குழம்பாம பாதுகாத்துக்கிறணும். சோர்ந்து போய் அவ்வளவுதான் அப்படின்னு உட்காந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், என்ன கொடுத்தாலும் என்ன செய்து அப்படின்னு ஆயிடுவீங்க. மனசு மாத்திரம் செத்து போச்சுன்னா, இருதயம் செத்து போச்சுன்னா ஆள் கோமா மாதிரி ஆயிடுவான். வசனத்தில் போட்டிருக்கலாம், அவனுடைய இருதயம் செத்து போயிட்டு அவனுக்குள்ளே கல்லாகி விட்டது, அப்படி அவ்வளவுதான், செயல்பட முடியாது. நேபுகாத்நேச்சார் எவ்வளோ பெரிய ராஜா பாருங்க, பெரிய ராஜா, பெரிய யுத்த வீரன், ஒரு பெரிய தேசத்தை கட்டி ஆட்சி பண்ணினவன். அவனுடைய ஆட்சி காலத்துல தான் பாபிலோன்ல பெரிய பெரிய கட்டடங்கள் கட்டப்பட்டது. பாபிலோனுடைய சுவர்கள், பாபிலோன்ல இருந்த சுவர்கள் அந்த காலத்துல உலக அதிசயத்தில் ஒன்றாக சொல்லப்பட்டது. அந்த சுவர்கள் வந்து அவ்வளவு அழகா இருக்கும். அதுல நிறைய சித்திர வேலைப்பாடுகள் செய்து வைத்திருப்பான். அதெல்லாம் பார்க்கறதுக்கு உலகம் முழுசுல இருந்து ஆட்கள் வருவாங்க. அடுத்து உங்களுக்கு தெரியும், நேபுகாத்நேச்சார் பண்ணின உலக அதிசயம், அது ஹேங்கிங் கார்டன், தொங்கு தோட்டம். தோட்டம் அப்படியே அந்தரத்தில் இருக்கிற மாதிரி ஸ்டெப் ஸ்டெப்பா வச்சிருப்பான். தண்ணி எப்படி இதுல போகும் அப்படின்னு ரொம்ப காலம் யாருக்கும் தெரியல. நம்ம காலத்துலனா மோட்டர் போட்டு ஏற்றிடுவோம். மேலே எப்படி தண்ணியை கொண்டு போனாங்க, ஹைட்ராலிக் சிஸ்டம் வைத்து தண்ணியை மேலே கொண்டு, அவ்வளோவெல்லாம் செய்தவன் அந்த ஆளு. அப்போ அவனுக்கு எவ்வளோ ஞானம் இருக்கணும், எவ்வளோ யோசனை இருக்கணும், எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கணும், எவ்வளோ சிந்திக்கும் ஆற்றல் உள்ளவனாக இருக்கணும். நேபுகாத்நேச்சார் அந்த ஆள் திடீர்னு பார்த்தீங்கன்னா மென்டல் ஆயிட்டான். அவனுடைய இருதயம் அவனுக்குள் செத்து போய் விட்டது. அடுத்த நாள் காலில் வந்து பார்க்குறாங்க, ஒரு மாதிரி வித்தியாசம் பார்க்குறான் அந்த ஆள். அப்பா அப்பான்னு சொல்ல சொல்ல தவ்வி வெளியே ஓடி காட்டு மிருகங்களோட சஞ்சரித்தானாம். யாருக்கா ஞாபகம் இருக்கா? பைபிள் படிச்சிருக்கீங்களா? காட்டு விலங்கோட சஞ்சரித்தான். பனி, காற்று, மழையெல்லாம் விழுக மிருகம் மாதிரி அப்படி சுத்திட்டு இருந்திருக்கிறான். அது சரித்திரத்தில் என்ன போட்டிருக்காங்கன்னா, கொஞ்ச காலம், ஒரு 3.5 வருஷ காலம் நேபுகாத்நேச்சார் பைத்தியமாகி காட்டுக்குள்ள ஓடி போயிட்டான் அப்படின்னு போட்டிருக்கு. இங்க வேற மாதிரி போட்டிருக்கு. அவனுடைய சரீரம் எல்லாம் கழுகு மாதிரி, கழுகுனுடைய அந்த உடம்பு மாதிரி, பாறை மாதிரி, குப்பை மாதிரி ஆகி, கல் மாதிரி ஆகி அப்படியே வந்து ஓடுறது உள்ள, ஒரு மென்டல் பிடிச்ச மாதிரி. அப்போ ஒரு மனிதனை ஆரோக்கியமாக மனிதனாக வைத்திருப்பது அவனுடைய இருதயம்தான். இருதயம் குழம்பிருச்சுன்னா, அவன் நல்லா இருந்தாலும், எவ்வளவு அதிகாரத்தில் உள்ளவனா இருந்தாலும், இருதயம் விழுந்து போச்சுன்னா அவ்வளவுதான், அவன் எதுக்குமே லாயக்கில்லாதவன். அதான உண்மை. கோமாவாயிரும், அப்படியே இருப்பாரு, ஏதாவது கொடுத்தா சாப்பிடுவாரு, லேசா கண்ணு மாத்திரம் அசையும், ஆனால் அது ஒன்று எதற்கும் உபயோகம் இல்லாமல் போயிடும். மனம் பாதிக்கப்பட்டா போயிடும். அதனால நம்ம எந்த நிலையிலையும் நம்முடைய இருதயம் உற்சாகமா, ஆவியில தேவனுடைய வார்த்தையை கவனிக்கணும். கர்த்தர் ஒரு காரியத்தை, திட்டத்தை கொடுத்தால் அதை செய்யணும். ஒரு பிரசங்கம் நம்ம பேசுவோம், சில ஆட்களை நம்ம பார்த்தா அப்படியே கவனிக்கிற மாதிரியே உட்கார்ந்துருப்பாங்க. பார்த்துருப்பீங்களே, ஸ்கூல்ல உட்கார்ந்துருப்பான் பசங்க, அப்படியே கவனிக்கிற மாதிரி தலையாட்டுவான். கேட்டீங்கன்னா ஒன்றும் தெரியாது, வேற எதையோ யோசித்து கொண்டிருப்பான். அந்த மாதிரி ஏன் நம்முடைய இருதயத்தை விட்டு அந்த வசனம் வழுவி போய்விடுகிறது அப்படின்னா, நம்முடைய மனம் ஆரோக்கியமா இல்லை. கர்த்தர் ஒரு வேலையை கொடுத்து செய்ய சொன்னா ஏன் நமக்கு செய்ய முடியாம போயிருது? ஒரு பிளானை நம்மால ஏன் நிறைவேற்ற முடியாம போயிருது? ஒரு வார்த்தையை படிச்சா, ஒரு பிரசங்கத்தை கேட்டா 10% தான் புரியுது. ஏன் அப்படின்னு கேட்டா, நம்முடைய இருதயம் ஆயத்தமாக இல்லை. நம்முடைய இருதயத்திலே பல்வேறு விதமான எண்ணங்கள் அப்படி வந்துச்சுன்னா கர்த்தருடைய வசனம் கொஞ்சம் தான் உள்ள போகும், முழுசா போகாது. அப்ப அதுக்கு முதல்ல நம்ம என்ன செய்யணும்னா, நம்முடைய இருதயத்தை அமைதிப்படுத்துவதற்கும் ஆறுதல் படுத்துவதற்கும் கர்த்தருடைய வசனம் சொல்லுது, பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட நான் பேசுவேன், இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் அப்படின்னு சொன்னாலும் என் ஜனங்கள் கேட்காம ஆறுதலை எங்கெங்கேயோ போய் தேடுகிறார்கள். டாஸ்மாக்ல தேடுகிறார்கள், தியேட்டர்ல தேடுறாங்க, மொபைல்ல தேடுறாங்க. ஆறுதல் இங்கே இருக்கிறதையா, உனக்குள்ளே இருக்கிறது அந்த அபிஷேகத்தில் இருக்குன்னு கர்த்தர் நமக்கு திட்டமும் தெளிவுமாக சொல்லி கொடுத்திருக்கிறார். அதனால இன்னைக்கு மாத்திரம் இல்லை, நீங்க எப்ப ஜெபம் பண்ணாலும் நீங்க என்ன செய்யணும்னா, முதல்ல கொஞ்ச நேரம் நல்ல அந்நிய பாஷையில பேசணும்.
அது ஒன்றும் சரியா எங்களுக்கு புரியலை. உனக்கு எதுக்கு புரியணும், பேசுங்க. அது ஒரே வார்த்தை தானே வருது, போர் அடிக்குதே. ஒரே வார்த்தை இல்லை, அதான் சொல்லு, பரியாச உதடுகளா இருந்தா கூட கர்த்தர் தான் இதை பேசுகிறார். நிரம்புங்க, ஆவியில் அப்படி நிரம்புங்க. அது நமக்கு நல்லது. தேவ பிரசன்னத்தில் இருப்பது நமக்கு நல்லது. ஒருவர் இன்னைக்கு நல்லா ரட்சிக்கப்பட்டு நல்ல ஒரு தேவ ஊழியம் செய்கிற ஒரு மனிதர் அவரை திடீர்னு சந்திச்சாராம். அப்போ அவர் ஒரு காரியம் சொன்னாராம். பிரதர், நீங்கள் மதுரையில் கூட்டம் நடத்தின போது எங்கள் அப்பா உங்கள் கூட்டத்துக்கு வருவாங்க, ஆல் நைட் ப்ரேயர் நடத்துவாங்க. அப்போல்லாம் அந்த கூட்டத்துக்கு வருவாங்க. நான் சின்ன குழந்தையா இருப்பேன், நான் கை குழந்தையா, என்னைய கொண்டு வந்து அங்கே வந்து தூங்க வைக்கிறதுக்காக கொண்டு வருவாங்களாம். பாருங்க, கூட்டத்துக்கு தூங்க வைக்கிறதுக்காக கொண்டு வரும். ஏன்னா வீட்டில் இருந்தா கத்திக்கிட்டே இருக்கான், பிரசங்கம் கேட்டால் தூங்கிடுறான். சில ஆளுக்கு எங்கடா கூட்டம் நடக்கும் பார்ப்பாங்க, வீட்டில் படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குதுங்க. யாராவது பிரசங்கம் பண்ணால் நல்லா தூக்கம் வருதுன்னு அதுக்காக அவரை கொண்டு வந்து சும்மா படுக்க வைப்பாங்களாம். அந்த தம்பி ஒன்றும் பிரசங்கத்தை ஒன்றும் கேட்கல, அந்த பிரசனத்தில் தூங்கினான். இன்னைக்கு தேவன் ஒரு ஊழியக்காரனா. அதான் நான் சொல்றேன், தேவ பிரசனத்தில் இருங்க. உங்களுக்கு அது புரியுதோ புரியலையோ, கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருங்க. அந்த பிரசனம் உங்களை உருவாக்க ஆரம்பித்து விடும். ஒரு முறை சாது சுந்தர் சிங் அவர்களிடத்துல கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னார். கர்த்தருக்கு எப்படி நம்ம காத்திருக்கிறது அப்படின்னு. ஒரு கோழி முட்டை இருக்குது, கோழி முட்டை. அந்த முட்டையை நீங்க உடைச்சு பார்த்தீங்கன்னா உள்ள என்ன இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு வெள்ளை கரு இருக்குது, மஞ்சள் கரு இருக்கு. ஒரு கோழி இருப்பதற்கான ஏதாவது அடையாளம் இருக்குதா உள்ள? ஒரு மூக்கு கீக்கு, காலு, ஒரு ரெக்க துண்டு, முடி, ஒண்ணுமே இல்லையா? இருந்துச்சுன்னா ஒன்றும் நம்ம ஆம்லேட்டே போட முடியாதே. நெகம், கண்ணு நல்லா எடுத்து கலக்கி கூட பாருங்களேன். பார்க்கறதுக்கு நமக்கு எங்க நினைக்கிறேன், கலக்கி போட்டால் தான் உடனே அடிச்சிருவோமே. பாருங்களேன், ஏதாவது அதுல ஒரு கோழியினுடைய உருவம் ஏதாவது இருக்குதான்னு பாருங்க. ஒண்ணுமே இல்லை, இல்லையா? ஆனால் அந்த முட்டையின் மேல ஒரு தாய் பறவை வந்து தன் செட்டை வைத்து மூடி படுக்கும்போது அதனுடைய பிரசன்னம், அந்த அனல் அதன் மேல படும்போது இந்த கோழியினுடைய உருவம் அப்படியே அதற்குள்ளே உருவாகிறது. உருவாலையா? அதே மாதிரி தான் இப்போ உங்களை ஒன்று கலக்கி பார்த்தா உள்ள ஒண்ணுமே இருக்காது. கர்த்தருக்கு எடுத்த காரியம் எதுவுமே இருக்காது. அன்பு, சந்தோஷம், சமாதானம், பரிசுத்தம், நீதி ஒன்றும் இருக்காது. வெறும் முட்டை. சரி, முட்டை ரொம்ப அழுத்தி சொன்னா நீங்க வேற என்னமோ மாதிரி, என்ன முட்டை அப்படின்னு நினைக்கக்கூடாது. முட்டை சரி விடு, ஆனா ஒண்ணுமே இல்லை. ஆனா தேவ பிரசன்னம் உங்கள் மேல உட்கார அது மேல அப்படியே உட்கார்ந்து இருக்கும்போது இந்த முட்டை ஏதாவது செய்தான்னு பாருங்களேன். பேசாம இருக்குது, அவ்வளவுதான், அமைதியா இருக்குது. அதுக்குள்ள அந்த தாய் பறவையின் செட்டைக்குள்ளே அப்படி இருக்கு. அந்த தாய் பறவையினுடைய உருவம் அப்படியே அதற்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாய் வடிவம் உண்டாக ஆரம்பிக்கிறது. அதைத்தான் சொல்ற, கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும். கிறிஸ்து எப்படி நமக்குள்ளே உருவாகிறாரு? அந்த பிரசன்னத்தில் நீங்க உட்கார தேவ சாயல் நமக்குள்ளே உண்டாக ஆரம்பித்து விடும். அதுக்கு தான் வாலிபரும் ஓடினால் அவர்கள் இளைப்படைந்து போவாங்க, பலவான்கள் கூட சோர்ந்து போவாங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கழுகளை போல செட்டையடித்து புறப்படுவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படைய மாட்டார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டாங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதுதான் தேவ பிரசன்னத்தில் வந்து உட்கார்றது. கர்த்தர் உங்களுக்குள்ளே உருவாகிற அளவுக்கும் அந்த கருவிலே நீங்க உட்கார தேவ பிரசன்னம் உங்களை மூட தேவ சாயல் அப்படியே நமக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். அதுக்கு தான் சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது. சாத்தானுடைய தந்திரத்தை பாருங்களேன். இவனை சபையில கூடி வர வச்சா தானே பிரச்சனை. ஆன்லைன்ல போட்டுருவோமே, பாஸ்டர் அங்க இருப்பாரு, நம்ம வீட்டில் இருப்போம். ஒரு பக்கம் கத்தியில சமையல் நறி கொண்டு அல்லையாங்கிறது, ஆமேங்கிறது, சேனல் மாத்துறது. எப்படி கிறிஸ்து உருவாக முடியும்? கர்த்தர் சொன்னார், ஒரு இடத்துல உட்காரு, காத்துரு, என் பிரசனத்துல. தேவ பிள்ளைகள் கூடி வருகிற இடத்துல உண்டாகிற பிரசனமே வித்தியாசமானது. நல்லா யோசிச்சு பாருங்களேன். நம்ம தனி ஜெபத்துல கர்த்தருடைய பிரசனத்தை உணர்வதை விட ஒரு கூட்டத்துல தேவனுடைய பிரசனத்தை எவ்வளவு வல்லமையா உணர முடியுது. இந்த மாதிரி நம்ம தனி ஜெபத்துல உணர முடியுதா? இல்லையே. அதுக்கு தான் கர்த்தர் சொன்னார், கூடி வருவது. 2 பேராயிருந்தால் அனல் உண்டாகும், தனித்திருந்தால் சோர்ந்து போவான்னு வசனத்துல போட்டிருக்கு. 2 பேராயிருந்தால் அனல் உண்டாகும். அதுக்குதான் கர்த்தர் ஐக்கியத்தை உண்டு பண்ணினார். சபை திறந்தாச்சுன்னா இந்த ஆன்லைன்ல பழகிட்டோம் அதான் நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடாது யாரும். சர்ச்சு திறந்தா நீங்க கண்டிப்பா சர்ச்சுக்கு போகணும், உங்க சபைக்கு போகணும். அதுதான் கர்த்தரை உங்களுக்குள்ள உருவாக்குவதற்குண்டான
வழியை செய்யும். ஒரு கோழி படத்தை ஆன்லைன் உங்கள் ஃபோனில் வச்சுட்டு ஒரு முட்டைக்கு முன்னால் வச்சுக்கிட்டே இருந்தால் என்ன நடக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். உள்ள அந்த கோழி குஞ்சு உருவாகுமா? பாரு, உன் மேலே ஃபோனை வைக்கிறேன், மேலே உங்கள் அம்மா மாதிரியே ஒரு கோழி படம் இருக்குது ரெக்கையை வரிச்சிட்டு, அதை தூக்கி முட்டை மேலே வச்சு பாருங்களேன். ஆன்லைன் அவ்வளோதான். ஆன்லைன்லாம் ஒன்றும் கதைக்கு ஆகாது, சும்மா கேட்டுக்கிறலாம். உங்களை உருவாக்கணும்னா சபை கூடி வருதலை நீங்கள் விட்டுவிடக்கூடாது, சர்ச்சுக்கு போகணும். சிலருக்கு இது பழகணுன்னே ரொம்ப ஈஸியாக இருக்குது, வீட்டிலே இருக்கலாம். இல்லாட்டி காலையில் எந்திரிச்சு குளிச்சு முழுகி எந்திரிச்சு இந்த பசங்களெல்லாம் குளிப்பாட்டி சர்ச்சுக்கு கூட்டு போகிறதுக்குள்ள பெரிய போராட்டமாலாம் இருக்குது. இந்த அம்மாக்கள் அப்புறம் வரணும், வரும்போதே கறி எடுத்துகிட்டு வரணும், சிக்கன் எடுத்துகிட்டு வரணும், வந்த உடனே சமைக்கணும். சில பிரசங்கியார் வந்துட்டானா விடவும் மாட்டான் சீக்கிரமா. இப்படிலாம் இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கிறதே. ஆன்லைன் அப்படி இல்லையே ஐயா, நல்லா இருக்குதே. ஒரு அம்மா சொல்கிறாங்க, நான் போன தடவை சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், ஒருத்தர் சொல்கிறாங்க, ஆன்லைன் ரொம்ப நல்லா இருக்குது பிரதர், இஷ்டப்பட்டது நம்ம பார்க்க முடியுது, சர்ச்சில் அப்படி பண்ண முடியாது. ஒரு சர்ச்சில் ஒரு ஆராதனையில் ஆன்லைனில் பார்க்குறதுல, ஒரு பாஸ்டர் நடத்துறதுல பிரசங்கம் நல்லா இருக்கு, ஒரு பாஸ்டருடைய சர்ச்சில் ஒர்ஷிப் நல்லா இருக்கு, ஒரு பாஸ்டருடைய இதில் மற்ற காரியங்கள் இந்த ப்ரேயர் நல்லா இருக்கு. நாங்கள் என்ன செய்கிறோம், இப்போல்லாம் அந்த ஆராதனை நேரத்துக்கு அந்த சர்ச்சில் அட்டன் பண்ணுறோம், ஆன்லைனில் பிரசங்கம் பண்ணுற நேரத்தில் இந்த சர்ச்சுக்கு வந்துடுறோம், மாற்றிடுறோம், ஜெபம் பண்ணுற நேரத்தில் அந்த சர்ச்சுக்கு போயிடுறோம். ரொம்ப நல்லா ஈஸியாக இருக்குது எங்களுக்கு. முன்னெல்லாம் இப்படி செய்ய முடியாது. நம்ம ஒரு சபைக்கு வந்தால் இன்னொரு சபையை எட்டி பார்த்தா கூட பாஸ்டர் கோவம் வந்து விடும். எங்கே பார்க்குற அன்னி அக்கினி வந்துருச்சு உனக்கு, அடுத்த இடத்துக்கு வந்து கிளை விட்டு கிளை தாண்ட பார்க்குறியா அப்படின்னு. அந்த பாஸ்டர் நல்லா பேசுகிறாருன்னு கூட சொல்லக்கூடாது சபையில். இங்கே நம்ம என்ன பாட்டு பண்ணாலும் இங்கே கைதட்டி தான் ஆகணும். இப்போ அப்படி இல்லை, செலக்ட் பண்ணி பாட்டுக்கு ஒரு இடம், ஒர்ஷிப்புக்கு ஒரு இடம், மெசேஜுக்கு ஒரு இடம், ஜெபத்துக்கு ஒரு இடம்னு ஆன்லைனில் பார்க்க முடியுது. அந்த அம்மா சொல்லிட்டு சொல்கிறாங்க, இது எல்லாத்தையும் விட பெரிய விஷயம் பிரதர், 4 சர்ச்சில் அட்டன் பண்ணால் கூட எதுக்குமே காணிக்க கொடுக்க வேண்டியதில்லை, ஓ எல்லாம் ஃப்ரீ. அது உங்களை கர்த்தருக்குள்ளே உருவாக்காது. அதான் நான் சொன்னேன், ஒரு கோழி படத்தை ஒரு மொபைலில் காட்டி அதை முட்டை மேலே வச்சோம்னா சரியா போகுமா? அது அடகாக்குமா? அதுதான் சபை கூடி வருதலை விட்டு விடாதீர்கள். ஆன்லைனில் பாருங்க, வேண்டான்னு சொல்லலை, மேலதிகமாய் காரியங்களை பார்க்கறதுக்கு. ஆனால் அதுதான் என்று சொல்லி போயிடாதீங்க. அதுக்கு தான் கர்த்தர் சபை என்ற ஒரு அமைப்பை வைத்திருக்கிறார். சபை கூடி வருதலை விட்டுவிடக்கூடாது என்ற ஆலோசனையும் கொடுத்திருக்கிறார். ஏதோ முடியாத ஒரு காலம், ஏதோ கவர்மெண்ட்டே அப்படி ஆர்டர் போடுச்சு, கொஞ்சம் இருந்தோம். இப்போ திறந்தாச்சுன்னா உடனே போயிடணும், போய் நம்ம ஆராதிக்கணும். சரி, இப்போ நம்ம ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து நம்ம யோசிப்பதற்கும் பேசுவதற்கும் தான் இந்த இடத்துல நாம் ஒன்றாக கூடியிருக்கிறோம். சமீபத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் பிரச்சனைகள். என்னுடைய அபிப்பிராயம் சரியா இருந்தா 2020 உலகம் வேறு ஒரு பரிமாணத்துக்குள் போய்விட்டது போல தெரிகிறது. உங்களுக்கு எப்படி தெரியுது? இதுக்கு முன்னாலெல்லாம் அப்படி இல்லை. நம்ம எவ்வளோ பிரச்சனை பார்த்துருக்கோம், கொள்ளை நோய் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த 2020க்கு பிறகு உலகமே ஒரு கலாச்சாரத்திலிருந்து அல்லது ஒரு பரிமாணம், ஒரு டைமென்ஷன்ல இருந்து இன்னொரு டைமென்ஷனுக்கு போன மாதிரி எனக்கு தோணுது. ஏன் இப்படி தோணுது அப்படின்னு கேட்டா, உலகத்தில் இதுவரைக்கும் வந்த கொள்ளை நோய்கள், எல்லா கொள்ளை நோயுமே ஏதாவது ஒரு பகுதியில் தான் வரும். லண்டன்ல ஒரு காலத்துல பிளேக் அப்படின்னு ஒரு நோய் இருந்தது. அது எலிகள் மூலம் பரவினது. லட்சக்கணக்கான பேர் இங்கிலாந்து தேசத்துல மரணம் அடைந்தாங்க. உடம்பு அப்படியே வீங்கிட்டே வரும், காய்ச்சல் இருக்கும், கருத்து போயிடுவாங்க, கால் அப்படியே வீங்கிட்டு வந்து இந்த பப்பாளி பழம் அப்படியே வந்து வெடிக்கும் பாருங்க, இந்த வெள்ளரி பழம், அது மாதிரி கால் வெடிச்சோம், அப்படியே சீழும் ரத்தமும் ஒழுகி உடம்புல அங்கங்க கீறல் உண்டாகி செத்து போயிடுவாங்க. அவனை தொட்டா போச்சு. அவர்கள் பயன்படுத்தின பெட்டு, படுக்கை, எதை தொட்டாலும் நம்மை பரவி விடும். அதனால என்ன செய்வாங்கன்னா, ஒரு வீட்டில் அப்போ நடந்தது, நீங்க சரித்திரத்தில் நீங்க வந்து இதில் எடுத்து சர்ச் பண்ணி பாருங்க. அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா, ஒரு வீட்டில் யாருக்காவது இந்த மாதிரி வியாதி கண்டு விட்டது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த வீட்டுக்கே தீ வச்சிருவாங்க. ஏன்னா அந்த பாடி எடுக்க முடியாது, அடக்கம் பண்ண முடியாது. அவங்க உயிரோடையே அல்லது அவர்கள் மரித்த நிலைமையில அந்த பாடியை கூட தொடாம தீ வச்சிருவாங்க. இங்கிலாந்துல பரவுச்சு. ஸ்பெயின் தேசத்துல ஸ்பானிஷ் ஃப்ளூ அப்படின்னு ஒரு ஃப்ளூ, கோடிக்கணக்கான பேர் மரிச்சாங்க. இது மாதிரி நிறைய வியாதிகள். இந்தியாவில் அம்மை என்ற ஒரு நோய் நம்ம எல்லாருக்கும் தெரியும், அது ரொம்ப பிரபலம். அந்த காலத்துல வந்து நிறைய பேர் நம்ம பார்க்குற, இப்போ வர்ற இந்த சின்ன அம்மை கிடையாது,
பெரியம்மை அப்படின்னு ஒரு வியாதி. நான்லாம் சின்ன பையனாக இருந்தபோது அது ரொம்ப தீவிரமாக இருந்தது. நிறைய இடங்களில் அது வந்தவங்களில் ஏறத்தாழ 60-70% பேர் மரிச்சிருவாங்க. குழந்தைகள் கொஞ்சம் கண் பார்வை போயிடும், கால் நடக்க முடியாமல் போயிடும், செத்துருவாங்க நிறைய பேர். ஒரு கொடிய கொள்ளை நோய் இதெல்லாம் பரவுச்சு. ஆனால் உலக சரித்திரத்தில் முதல் முறையாக ஒரு கொள்ளை நோய் ஒரே நேரத்தில் பெருவாரியான உலகம் முழுவதிலும் வியாபித்தது. இதுதான் முதல் முறை. இந்தியாவில் அம்மை நோய் இருந்தது, பக்கத்தில் வேற நாட்டில் இருக்காது, ஆஸ்திரேலியாவில் இருக்காது. அவங்களுக்கு சொன்னால் புரியாது இப்படி ஒரு வியாதி இருக்குன்னு. பிளேக் நோய் லண்டனில் இருந்தது, இந்தியாவில் கிடையாது. ஸ்பெயினில் ஸ்பானிஷ் ஃப்ளூ ஸ்பெயின்லையும் அந்த பக்கத்தில் இருக்கிற 2 நாட்டிலையும் தான் வந்தது, வேற எந்த நாட்டிலையும் வரல. ஆனால் அந்த கொரோனா ஒன்று மாத்திரம்தான் முதல் முறை உலகம் முழுசும் ஒரே நேரத்தில் மாஸ்க் போட்டு தெரிஞ்சது. அப்போ தான். இதுக்கு முன்னால் வேற ஏதாவது உங்களுக்கு வியாதி இப்படி ஞாபகம் இருக்கான்னு பாருங்க. நீங்கள் ஹிஸ்ட்ரியில் எங்கேயாவது எடுத்து படித்து பாருங்க, எங்கேயாவது இருக்கா பாருங்க. இல்லை. எங்கெங்கேயாவது அங்கங்கே வரும். ஆப்பிரிக்காவில் ஒன்று வரும், அமெரிக்காவில் ஒன்று வரும். இது ஒன்று தான் குளோபலி உலக அளவில் ஒரே நேரத்தில். அமெரிக்காவிலையும் அதே தான், இந்தியாவிலையும் அதே தான். இது நம்முடைய வாழ்வாதாரத்தை மாற்றி போட்டது. வந்தது ஏதோ 2 வாரம் லாக்டவுன் போடுவாங்க, முடிஞ்சுன்னு பார்த்தா இந்த அந்தாண்டு 2.5 வருஷம் நீடிச்சிருச்சு. ஏதோ இப்போ நம்ம வந்திருக்கிறோம், நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் இன்னொரு பக்கம் என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? சைனாவில் லாக்டவுன் போட்டாச்சு. இப்போ சைனாவில் லாக்டவுன் போட்டு சைனாவில் 31 மாநிலங்கள் இருக்கின்றன. பெரிய பெரிய மாநிலங்கள் 31 மாநிலங்கள் இருக்கின்றன. அதில் 19 மாநிலத்தில் 100% லாக்டவுன் போட்டாச்சு. ஆஸ்திரேலியாவில் பரவுது, மலேசியாவில் பரவுது. அடுத்து என்ன நடக்குமோ தெரியல, பயமாக இருக்குது. இப்போ தான் ஒரு லேசாக வருதுன்னு சொல்லுவாங்க, அங்கே வருது இங்கே வருதுமா, மறுபடியும் இதே மாதிரி மாஸ்க் போடுமா, போலீஸ் நடு ரோட்டில் நின்று நம்ம எல்லாம் வேட்டையாடுவாங்க, ஸ்கூல் கிடையாதும்பாங்க, காலேஜ் கிடையாதும்பாங்க, சர்ச்சு கிடையாதும்பாங்க. இது இப்படியே தொடர்ந்து போவது நமக்கு வருத்தத்தை தருகிறது. இது மாத்திரம் இல்லை, இந்தியாவில் மாத்திரமில்லை, உலகம் முழுவதும் ஒரு இருண்ட சூழ்நிலை, இருட்டு பரவிட்டே வர தெரியுது. கொஞ்ச நாள் இப்போ தான் நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருப்போம்னு சொல்கிறோம். பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில ஒரு போர் ஆரம்பித்து விட்டது. உக்ரைன் எங்கே இருக்குது, ரஷ்யா அங்கே இருக்குது நம்ம சொல்லலாம். இதெல்லாம் அந்த காலத்து போர் மாதிரி கிடையாது. அந்த காலத்து போர் எவ்வளோ பெரிய ஒரு கலிங்கத்து போர், அசோகர் நடந்த போர், அப்புறம் இந்த பானிப்பட்டு போர், இது மாதிரிலாம் பெரிய பெரிய போர் நடந்தாலும் அவங்கெல்லாம் பயன்படுத்தினது வெறும் கத்தி, ஈட்டி, கடப்பாரை, குதிரை, இப்படி தான். அது அந்த இடத்துக்குள்ளே முடிஞ்சிடும். இப்போ வருகிற யுத்தம் அப்படி அல்ல. இது அணுக்களாலும் கதிர்களாலும் வெப்பன்ஸ் ஒரு இடத்துல போட்டால் அது அப்படியே காற்றில் கரைந்து உலகத்தினுடைய சூழ்நிலையே, என்வைரன்மெண்ட்டே மாற்றிடும். அந்த மாதிரி வெப்பன்ஸ் இப்போ. அந்த காலத்து போர் மாதிரி கிடையாது. இப்போ எங்கேயோ உக்ரைனில் தானே நடக்குது என்று நீங்கள் சும்மா இருக்க முடியாது. அதனுடைய பாதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக தேசத்தில் வரும். 2வது உலகப்போர் சமயத்தில் ஹிரோஷிமா, நாகசாகி என்ற இடத்துல ஒரு அணுகுண்டு போட்டாங்க. உங்களுக்கு தெரியும், அந்த அணுகுண்டு போட்டால் என்ன நடக்கும் என்று அப்போ அணுகுண்டு போட்டவனுக்கும் தெரியாது, அது விழுந்தவனுக்கும் தெரியாது. அந்த 2 ஊர்லையும் போட்டாங்க. ஒரு செகண்ட் தான் ஒரு பெரிய அக்னி, ஒரு அக்னி பிளம்பு மாதிரி, சூரியன் கீழே இறங்கி வந்த மாதிரி ஒரு பெரிய வெப்பம் தெரியுமா. அந்த நிமிஷத்தில் என்ன ஆகுன்னு கேட்டால் நம்முடைய சரீரத்தில் இருக்கிற மாம்சம் அப்படியே தண்ணியாக உருகிருமா. கண்ணு குழிக்குள்ளே இப்படி உருகிருமா. அப்படியே அவ்வளோதான், செத்துருவாங்க. ஒரு நிமிஷத்தில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் மரித்தார்கள். எங்கே? ஜப்பான்ல. அது எப்போ நடந்தது? 2வது உலகப் போர் சமயத்தில் நடந்தது. ஆனால் இப்போ வரைக்கும் அந்த இடத்துல அந்த அணுக்கதிர் வீச்சு, அங்கே குழந்தை பிறந்துச்சுன்னா ஊனமுற்றதாக தான் பிறக்கும். அங்கே இருக்கிறவர்களுக்கு பல்வேறு விதமான வியாதி. இப்போ வரைக்கும் அந்த கதிர் வீச்சு இன்னும் பரவிக்கொண்டே இருக்கிறது. அப்போ இது மாதிரி இப்பெல்லாம் பயன்படுத்தக்கூடிய வெப்பன்ஸ் பயங்கரமானது. அது காற்றில் அப்படியே கலந்து அப்படியே பரவி வரும். சைனாவில் கண்டுபிடிச்ச ஒரு சின்ன கிருமி தானே இவ்வளவு நாடுகளுக்குள்ளே பிரயாணம் பண்ணது. அப்போ இந்த கதிர்கள் போகாதா? இந்த மாதிரி வெப்பன்ஸ் போகாதா? அதனால இனி அடுத்து என்ன நடக்கும் என்கிற பயங்கரம் எல்லாருடைய மனதிலும் இருக்கிற. ஒரு பக்கம் வேலை இல்லை, ஒரு பக்கம் பிரச்சனை, அரசாங்கம் நம்மை பற்றி கவலைப்படுவதில்லை. நம்ம எல்லா பக்கத்திலும் பல்வேறு விதமான போராட்டங்களை சந்திக்கிறோம். இது இந்தியாவில் மாத்திரம் இல்லை, உலகம் முழுசும்.
நமக்கு நல்லா பார்க்கும்போது தெரிகிறது, ஒரு 2 நாட்கள் நம் தேசத்தை அப்படி மூடிக்கொண்டே வருவது தெரிகிறது. உங்களுக்கு அதை உணர முடியுதா இல்லையா? அடுத்து என்ன நடக்குங்கிற பயங்கரம் எல்லாருடைய மனசிலும் இருக்கிறது. பெட்ரோல் கிட்டத்தட்ட 150 ரூபாய்க்கு போயிருன்னு சொல்றாங்க. ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இந்த இப்பெல்லாம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் லட்சக்கணக்கான பேர் வீதியில் இறங்கி போராட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பெரிய பஞ்சம். நியூஸ்ல பார்த்தீங்களா பார்க்கலையா? லட்சக்கணக்கான பேர் நிற்கிறாங்க. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லை. ஒரு பிரெட் துண்டு கிடைக்கும். பக்கத்து தேசத்தில் இந்த இருள் பல இடங்கள் அப்படி மூடிக்கொண்டே வருகிறதை பார்க்கிறோம். நம்ம இந்திய தேசத்தில் நமக்கு தெரியுது எவ்வளவோ பிரச்சனை இருக்குது, எவ்வளவோ போராட்டம் இருக்கிறது. நமக்கு இன்னைக்கு நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் போச்சு, வியாபாரம் பண்ண முடியல, பொருளாதாரத்தில் ஒரு பெரிய மந்த நிலை. சிலிண்டர் பார்த்தீங்கன்னா கிடுகிடுன்னு விலை உயர்ந்துட்டு போகுது, பெட்ரோல் ஒரு பக்கம் விலை உயர்ந்துட்டு போகுது. தேசத்தில் குழப்பங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள், ஒரு இருள் சூழ்ந்த ஒரு காரியம். சபை கூட இயங்க முடியாதபடி கட்டப்படுகிறது. இதெல்லாம் நடக்கிறது நம்ம கண்கூடா தெரியுது. இப்பவே உங்களுக்கு நல்லா தெரியலைன்னா கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா தடவி தெரியத்தக்கதான இருள், வாழ்க்கை இனி என்ன ஆகும் என்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி எல்லாருடைய மனசிலும் வந்துவிடும். ஒரு பெற்றோர்கிட்ட நீங்க எழும்பி கேட்டு பாருங்க, யார்ட்டையாவது நம்ம கேட்போம், உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? 3 வருஷம் ஊத்தி மூடியாச்சு, ஸ்கூலுக்கு போவாங்களா? ஸ்கூலுக்கு போய் படிச்சு அவர்கள் பட்டம் வாங்கினால் கூட என்னவாக போகிறார்கள் உங்கள் பிள்ளைகள்? எதிர்காலம் நமக்கு இருட்டா இருக்கு. அந்த இருட்டு வர்றது தெரியுது நமக்கு. வெகு தீவிரமாய் தேசங்களை பிடிப்பது தெரிகிறது. எல்லா நாட்டையும் அது பிடித்து கொண்டு வருகிறது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு யோசித்து பார்த்தால், எப்பவுமே ஆவிக்குரிய காரியங்களுக்கும் வெளியே நடக்கிற உலகத்தின் காரியங்களுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கும். கர்த்தர் சொல்லுகிறார், என் நாமம் தெரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என் முகத்தை தேடி ஜெபம் பண்ணா அந்த தேசத்திற்கு நான் சேமத்தை கொடுப்பேன். அந்த தேசமே ஜெபம் பண்ணணும்னு கர்த்தர் சொல்லல, அங்க இருக்கிற என் பிள்ளைகள் ஜெபம் பண்ணா போதும். அப்போ ஒரு தேசத்தினுடைய தலையெழுத்தை யார் நிர்ணயம் பண்றா பாருங்க? கர்த்தருடைய நாமம் தரித்த தேவ பிள்ளைகள். ஆண்டவர் எல்லாரையும் அழைக்க சொல்லல. அவருக்கு தெரியும், பல மதத்தை சேர்ந்தவன் இருப்பான், விக்கிரக ஆராதனைக்காரர் இருப்பான், குடிகாரன் இருப்பான், திருடன் இருப்பான், அரசியல்வாதி இருப்பான், நாஸ்திகன் இருப்பான், நம்புறவன் நம்பாதவன் இருப்பான். அவனையெல்லாம் பத்தி கவலை இல்லை. என் ஜனங்கள், என் நாமம் தெரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என் முகத்தை தேடி ஜெபம் பண்ணினா அந்த தேசத்துக்கே சேமத்தை கொடுப்பேன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அப்ப நீங்க நினைக்கலாம், நம்மெல்லாம் மைனாரிட்டி தானே, ஒரு சின்ன கூட்டம் தானே, நம்மெல்லாம் சேர்ந்துபடி ஜெபம் பண்ணிட்டா தேசம் மாறிடுமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். தேசத்தினுடைய சுக்கான்னா உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. கப்பலில் இருக்கவங்களுக்கு தெரியும். ஒரு கப்பலை திருப்புவதற்கு பின்னால ஒரு போட்டு பின்னால ஒரு கட்டை போட்டு வச்சிருப்பாங்க, அது பேரு சுக்கான். இன்னொரு ஒரு ஸ்டீரிங் வீல் ஒன்று வச்சிருப்பாங்க. சரி, சுக்கானை விட்டுருங்க. ஸ்டேரிங் வீல் தெரியுமா? ஒரு கார்ல, லாரியில, கண்டெய்னர்ல ஸ்டேரிங் பிடிச்சி திருப்புறாங்கல்ல. ஸ்டீரிங் வீல் பெருசா, கீழே இருக்கிற வீல் பெருசா? வீல் தான் பெருசு. ஆனால் மேல இருக்கிற ஸ்டீரிங் வீல் அவ்வளவு பெரிய வீலை திருப்பிடுதே. அந்த லாரியில இருக்கிறதுல ஒரு சின்ன பாட்டு தானே அது. ஒரு சின்ன ஸ்டேரிங் வீலு எப்படி ஒரு பெரிய கண்டெய்னரே திருப்பிடுதோ, அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் உள்ளவர்களா இருந்தாலும், நீங்க வலது பக்கம் திரும்பினா தேசம் வலது பக்கம் திரும்பும், நீங்க இடது பக்கம் திரும்பினா தேசம் இடது பக்கம் திரும்பும். நீங்கள் உயிரோடு இருந்தால் தேசம் உயிரோடு இருக்கும், நம்ம மரித்தால் தேசம் செத்தே போகும், அவ்வளவுதான். அப்ப நம்ம தலையில தான் கர்த்தர் எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார். அப்ப நம்ம நல்லா யோசித்து தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு கேட்டா, நாம் கொஞ்சம் பலம் உள்ளவர்களா இருந்தாலும், அதே மாதிரி வேதம் சொல்லுது, நாவும் சிறிய உறுப்பு தான், ஆனால் அது முழு சரீரத்தையும் கொளுத்திருமா. தீக்குச்சி சின்னது தானே, காட்டை கொளுத்திருது இல்ல. அதே போல நாவு சிறிய அவயவம் தான், சரியா பயன்படுத்தலைன்னா அது முழு சரீரத்தையும் கொளுத்தி விடும், நெருப்பாக்கிறோம், பைபிள்ல போட்டிருக்கு. அது மாதிரி தேவ பிள்ளைகள் நாம சரியா செயல்படாததுனால தான் இந்த இருள் தேசத்தை சூழ்கிறது, இந்த இருள் தேசத்தை மேற்கொள்ளுகிறது. இருள் வர்றது பெருசு இல்ல, அந்த இருள் மேற்கொள்ளக்கூடாது நம்மை. இப்ப நமக்கு பாருங்களேன், தினம் ராத்திரில இருள் வருகிறது. இருள் வந்தால் அந்த இருள் நம்மை மேற்கொள்ளுகிறதானா? இல்ல. ஒரு காலத்துல அப்படி இருந்தது. நம்முடைய முன்னோர்கள் குகைவாசிகளாக இருந்த போது
ஆதிவாசிகளாக கற்கால மனிதர்கள், நியாண்டர்தால் மனிதர்கள், உலோக மனிதர்கள் எல்லாம் சொல்லுவாங்க நிறைய. இந்த கற்கால காலத்துல குகைவாசிகளாக இருந்த போது மனிதர்களை மிரட்டின ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா இருள். ராத்திரி வந்தா பயப்படுவான். அதனால சீக்கிரமே ஒரு 5:30 மணி 6 மணிக்கெல்லாம் தங்களுடைய வேலையெல்லாம் முடித்துவிட்டு குகையில போய் பதுங்கி கொள்வார்களாம். அடுத்த நாள் காலையில தான் சூரியன் வந்த உடனே மெல்ல எட்டி பார்த்துட்டு வெளியே வருவான். இருட்டில் வெளியே வரவே மாட்டார்கள். நம்முடைய முன்னோர்கள் பயந்தது அந்த இருளை கண்டுதான். அதுல செயல்பட முடியாது. சாயந்தரம் சூரியன் மறைகிறதுக்குள்ளால எல்லா வேலையும் முடிச்சுட்டு உள்ள போய் பிள்ளைகளோட சேர்ந்து படுத்து அப்படி தூங்கிடுவாங்க. அவ்வளவுதான். குகைக்குள்ளேயே உட்கார்ந்துருப்பாங்க. ஏன்னா அப்ப நெருப்பு அல்லது விளக்கு கண்டுபிடிக்கப்படாத காலம். அதுக்கு பிறகு என்ன செய்ததுன்னா விளக்கை கண்டுபிடித்தார்கள். நெருப்பை, அப்ப அந்த காலத்தில் நெருப்பு இருக்கிறது தெரியும், ஆனா அந்த நெருப்பை கட்டுப்படுத்தி பயன்படுத்துவது தெரியாது. ஒரு லைட்ல பாருங்களேன், நெருப்பை கட்டுப்படுத்தி பயன்படுத்துகிறோம். ஒரு அடுப்புல நெருப்பை கட்டுப்படுத்தி பயன்படுத்துகிறோம். ஒரு நெருப்பை கட்டுப்படுத்தி பயன்படுத்த முடியும் என்பது அன்னைக்கு மனிதர்களுக்கு தெரியாது. தீ இருக்கிறது தெரியும், வந்தா அப்படியே பிடிச்சிரும், காடெல்லாம் அழிஞ்சிரும், அவ்வளவுதான் தெரியும். இதை அப்படி முறைப்படுத்தி அழகுபடுத்தி அதை ஒரு லைட்டு மாதிரி ராத்திரிலாம் எரிய வைக்கலாம், அதுல இருந்து வெளிச்சத்தை பெறலாம், அதை நம்ம ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சா சமையல் பண்ணலாம். இதெல்லாம் தெரியாதவனுக்கு அந்த காலத்துல. அப்ப என்ன செய்தார்கள்? அதை கண்டறிந்தார்கள். முதல்ல அதை கண்டுபிடிச்ச உடனே இப்ப இந்த இருளை மேற்கொள்ள அவர்கள் பழகி விட்டார்கள். ராத்திரி நேரம் வந்துச்சா ஒரு கட்டையில கொஞ்சம் எண்ணெயை தோச்சு ஒரு துணியை சுத்தி ஒரு நெருப்பு பந்தத்தை வைத்து நம்முடைய அந்த குகைக்குள்ளே வைத்து கொண்டால் குகைக்குள்ள இனிமேல் தூங்க வேண்டியதில்லை. குகைக்குள்ள வேற ஏதாவது வேலை செய்யலாம், ஒரு சமையல் பண்ணலாம், பிள்ளைகளோட பேசி கொண்டிருக்கலாம். இருளை கொஞ்சம் ஜெயித்து விட்டோம் அப்படின்னு வந்துச்சு. அடுத்து கொஞ்சம் காலம் கழிச்சு என்ன செஞ்சாங்கன்னா இதுலயே வெவ்வேறு விதமான வடிவங்கள், விளக்குகள், லைட்டு கண்டுபிடிச்சாங்க. அந்த லைட்டை வீட்டுக்குள்ள பல இடங்களில் பொருத்தி வைக்கும் போது ஒரே நேரத்தில் வீட்டுக்குள்ள நம்ம எல்லா வேலையும் செய்ய முடிந்தது. அப்புறம் இந்த சிந்தனை மாறி என்ன செஞ்சாங்கன்னா இதை வீட்டுக்குள்ள மாத்திரல தெருவில் வைச்சால் எப்படி இருக்கும், அப்போ வெளியே நம்ம போயிட்டு வரலாமேன்னு சொல்லி தெரு விளக்குகளை கண்டுபிடித்தார்கள். இப்போ அந்த விளக்குக்கு பவர் கொடுத்து எல்லா இடத்திலும் அந்த விளக்கை பொருத்துவதற்குண்டான மின்சாரம் கண்டுபிடித்து ஒளியை, வெளிச்சத்தை எப்படிலாம் உருவாக்க முடியும் என்று கண்டுபிடித்து விட்டதுனால இன்னைக்கு இருள் வருகிறது. ஆனால் அந்த இருள் நம்முடைய வாழ்க்கையை மேற்கொள்ளவில்லை. இருட்டு வந்துச்சுன்னு இப்ப யாராவது 5:30 மணிக்கு 6 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு வீட்டுக்குள்ளே போய் படுத்து அப்படியே பெட்ஷீட்டை போட்டு தூங்குறீங்களா? தூங்க முடியுமா? வீட்டில் விடுவாங்களா? இல்லம்மா ராத்திரி வந்துருச்சுமா, இருட்டு வந்துருச்சுமா, பயமா இருக்குமா, இருக்க முடியுமா? முடியாது, முடிவதில்லை. நம்ம இருட்டு வருவதே நினைப்பதில்லை. ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியணும், இதே இரவுதான் அன்றும் வந்தது, இன்றும் வந்தது. அதே தானே இன்னைக்கு வர்ற மாதிரி தான். சாயந்தரம் 7 மணி ஆச்சுன்னா இருட்டாயிரும், காலையில 5:30 மணி 6 மணி ஆச்சுன்னா பகல் வந்துவிடும். இதே தான் நம்முடைய ஆதி மனிதர் காலத்திலும் இருந்தது, இப்போ இருந்தது. அவங்க அதை குறித்து பயந்தார்கள். நாம் அதை சட்டையே பண்ணுவதில்லை. சட்டை பண்றோமா? சட்டையே பண்றதில்லை. வந்தா வரட்டுமே, இல்ல நைட்டு வாங்க ஆல் நைட் ஜெபம் பண்ணுவோம். பாருங்க, ஆல் நைட்ல ஜெபம் பண்ணுவாராம். இதே நீங்க குகைவாசியா இருந்தா கூடுவீங்களா? ஜெபத்துக்கு கூடுவீங்களா? யோசிச்சு பாருங்க. வர முடியுமா? அவனவன் வீட்டுக்குள்ள முடங்கிடுவானே. இப்ப நம்ம இருளை பற்றி நினைக்கிறதே இல்லை. ஐடி கம்பெனில போய் பாருங்களேன், ராத்திரி நேரத்துல தான் எல்லாம் இங்க இருந்து ஒரு பெரிய கூட்டம் போவாங்க, நைட் ஷிஃப்ட் போவாங்க. ஐடி கம்பெனிகள் ஆரம்பித்த புதுசுல ஒரு முறை சென்னையில நான் இருந்த போது ஈசிஆர் ரோட்ல போய் பார்த்தேன். அங்கதான் நிறைய இந்த மாதிரி கம்பெனிஸ் இருக்குது. ராத்திரி 1 மணிக்கு உட்கார்ந்து ஒருவன் வடை சுட்டு கொண்டிருக்கிறான். கடையில புரோட்டா கிடைக்குது, பாயா கிடைக்குது, எல்லாம் வச்சிருக்கிறாங்க. என்னையா அப்படின்னு கேட்டா, அப்பதான் நாங்க வேலைக்கு வர்றோம், வேலைக்கு வரும்போது அப்படி வர்றது, சாப்பிட்றது, ஒரு டீ சாப்பிட்றது, மறுபடியும் போறது, உள்ளே கேன்டீன் கூட இருக்குது, எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது பகல். இப்ப நம்ம யாரும் இருட்டை பார்த்து பயப்படுவதும் இல்லை, இருட்டை பற்றி கவலைப்படுவதும் இல்லை. வெளிச்சம் நம் கையில் இருக்கிறது, அதை எப்படி கொண்டு போகணும், பயன்படுத்தணும்னு நமக்கு தெரிந்து விட்டது. இதே போலதான் ஒரு ஆவிக்குரிய வெளிச்சம் ஒன்று இருக்கிறது. இதை நம்ம பயன்படுத்த தெரியாம இருக்கிறதுனால தான் இந்த பொல்லாத இருள் தேசத்தை மூடிக்கொண்டே வருகிறது. இந்த வெளிச்சம் யாரிடத்தில் இருக்கிறதுனா கர்த்தருடைய பிள்ளைகளிடத்துல தான் இருக்கு. மற்றவர்கள் பயன்படுத்த முடியாது. அரசியல்வாதி பயன்படுத்த முடியாது, ஒரு பிரதமர் பயன்படுத்த முடியாது, ஜனாதிபதி பயன்படுத்த முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகள் தான் இந்த வெளிச்சத்தை பயன்படுத்த முடியும். ஏன்னா கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து தான் உலகத்துக்கு நீங்கள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள் என்றார். நீங்கள் சாதாரண மனிதர்கள் தான்,
ஆனா உங்ககிட்ட கர்த்தர் சொல்லி இருக்கிறார், நீங்கள் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள் என்று. உங்கள் ஒளி இருளிலே பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். நமக்கு தான் அந்த வேலையும் கடமையும் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப அது நாம தானே செய்யணும். நாம போய் அங்க போய் மனு கொடுத்து கொண்டிருப்போம். குழாயில தண்ணியே வரலங்க, ரேஷன் கடையில மண்ணெண்ணே கிடைக்கலங்க, பெட்ரோல் விலை அதிகமா இருக்கு. யார்கிட்ட? உங்ககிட்ட பவரை வச்சுக்கிட்டு நீங்க அங்க கொண்டு போய் மனு கொடுத்து கொண்டிருப்பீர்கள். உங்க பவர் என்னன்னு நீங்க புரிந்து கொண்டு அதை பயன்படுத்த தெரிஞ்சிட்டா தேசத்தை இருள் தொடவே தொடாது. கர்த்தருடைய நாமம் தெரிவிக்கப்பட்ட கர்த்தருடைய ஜனங்கள் தங்களை தாழ்த்தி கர்த்தருடைய முகத்தை தேடி காத்திருந்தா தேசத்தினுடைய தலையெழுத்தையே அவன் மாற்றி விடுவான். யானைக்கு தன் பலம் தெரியாத வரைக்கும் தானே பிச்சை எடுக்கும். யானை எவ்வளவு பெரிய ஆள் பாருங்க. இதே யானை நீங்க காட்டுல பார்த்தா தான் தெரியும். அவன் துண்டை காணும் துணியை காணும்னு ஓடுவான். அந்த யானையை கொஞ்சம் பிடிச்சி அதுக்கு பலமே தெரியாம ஆக்கி தெருவில் அப்படி ஒவ்வொரு கடையா நின்று தக்காளி வாங்கிட்டு இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அந்த யானைக்கு மாத்திரம் தன் பலம் தெரிந்தால் என்ன ஆகும்? பிடிக்க முடியுமா? கட்ட முடியுமா? யோசிச்சு பாருங்க. அதுக்கு தெரியாது. ஏன் தெரியுமா? அது உடம்பு பெருசு, கண்ணு சிறுசு. அது தன் முழு உடலை பார்க்க முடியாது. உங்களை மாதிரி என்னைய மாதிரி நீங்க யாருன்னு உங்களுக்கு பார்க்க தெரிஞ்சிட்டா உங்களை எவனும் தொட முடியாது. உங்க பவர் என்னன்னு உங்களுக்கு தெரியாத வரைக்கும் தான் இந்த நிலைமை. நம்ம பவர் என்னன்னு நம்ம தெரிஞ்சிருச்சுன்னா நாம் எப்படி இதை பயன்படுத்த வேண்டும் என்று தெரிந்து விட்டால் நாம் எதையும் சுலபமாய் ஜெயித்து விடலாம். என்ன சொல்றீங்க? அப்ப கர்த்தர் இந்த வார்த்தையை, வாக்குத்தத்தத்தை, அதிகாரத்தை, தன்னுடைய நாமத்தை தெரிந்து கொண்ட தன் பிள்ளைகளுக்கு தான் கொடுத்திருக்கிறார். வேற எவனுக்கு அதிகாரம் இல்லை. என் அரசாங்கம் எல்லாம் கூடிக்கொண்டு யுத்தம் வந்தா தடுத்துருவாங்களா? 2 கவர்மெண்ட் தானே பேசினாங்க. அந்த பக்கம் புட்டின் பேசினார், இந்த பக்கம் அந்த உக்ரைன் அதிபர் பேசினாரு. அது முடிவு கொண்டு வர முடிந்ததா? ஒரு கொரோனா வந்துச்சே, ஐநா சபையில கூட்டம் கூடி நீங்கள் ஒரு உத்தரவு போட வேண்டியதானே, வராதேன்னு சொல்ல வேண்டியதானே, முடிஞ்சதா? கேட்குமா? அப்ப அந்த அதிகாரம் யார் கைகளில் இருக்கிறதுனா உலகத்தின் அரசியல்வாதிகள் கையில் அல்ல, கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள். ஆனா இதுல டிராபேக் என்னன்னு கேட்டா, தேவனுடைய பிள்ளைகளுக்கு தன் பலம் தெரியாது. அதை தெரியவிடக்கூடாதபடி சாத்தான் அப்படியே கண்ணை மறைச்சு வச்சு, இனி உனக்கு எதிர்காலமே இல்லப்பா, அவ்வளவுதான், சர்ச்சையே நடத்த முடியாது, இனிமே ஊழியமே செய்ய முடியாது, டிராக்ஸே கொடுக்க முடியாது, சுவிசேஷமே அறிவிக்க முடியாது, காதுல ஓதிக்கொண்டே இருப்பான். நம்பாதீங்க, உங்களை கட்டுவதற்கு எவனுக்கும் அதிகாரம் இல்லை. கட்டுக்களை அறுக்கிறவர் கர்த்தர். அவர் கட்டினாதான் ஒருவன் நிற்கும். மற்றபடி நம்மை கட்டி போட யாருக்கு அதிகாரம் இருக்கிறது? ஆனா சாத்தான் சும்மா சொல்லுவான். சாத்தான் சும்மா அப்படியே மனசுக்குள்ள, இனியெல்லாம் சபைக்கு எதிர்காலமே இல்லை. எவ்வளவு போதர் சொல்றாங்க தெரியுமா? இனி சர்ச்சுக்கு எதிர்காலமே இல்லை, டிராக்ஸ் எல்லாம் இனிமேல் எங்கேயுமே கொண்டு கொடுக்க முடியும். யார் சொன்னா உங்களுக்கு அப்படி? யார் சொன்னா? யாரோ உங்களுக்கு இப்படி கற்பிக்கிறார்கள். இனிமேலாம் யாரும் ரட்சிக்கப்பட மாட்டாங்க, யாரும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. யார் சொன்னா உங்களுக்கு அப்படி? யார் ஒருவர் எல்லா உலகமே கூட்டிக்கொண்டு எதிர்த்தாலும் இயேசுவை நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. அது எரிந்து பிரகாசிக்கிற அக்னி ஜுவாலை, அதை ஒருவனும் அணைக்க முடியாது. அது காட்டு தீ மாதிரி பரவும். நம்முடைய பலத்தை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிறணும். அப்ப இன்னைக்கு உலகம் இந்த மாதிரி ஒரு இருளுக்குள்ளே போவதற்கு என்ன காரணம் என்று நான் யோசித்து பார்த்தேன். இந்த ரெண்டுக்கும், ஆவிக்குரியவர்களுக்கும் ஆவிக்குரிய காரியங்களுக்கும் உலகத்துல நடக்கிற காரியங்களுக்கும் ஒரு லிங்க் இருக்கும். நான் தான் ஏற்கனவே சொன்னேனே, ஸ்டீரிங் வீலுக்கும் கீழே இருக்கிற வீலுக்கும் ஒரு லிங்க் இருக்கும். அது திரும்பினோடனே இது திரும்பும். அந்த லிங்க் என்ன, எந்த இடத்துல ரிப்பேரா இருக்குது, எது வேலை செய்ய மாட்டேங்குது, நான் கொஞ்சம் ஆழமா யோசித்து பார்த்த பொழுது எனக்கு ஒரு காரியம் பளிச்சுன்னு தோன்றுது. நான் சொல்றேன், சரியான்னு பாருங்க. சரியா இருந்தால் ஓகே, தப்புன்னா சரி விட்டுருங்க, வேற எதையாவது யோசிச்சுக்கலாம். நான் ஒன்று சொல்றேன் பாருங்க. சுவிசேஷ ஊழியம் எல்லா இடத்திலும், உலகம் முழுசுமே கொஞ்சம் கொஞ்சமாய் குறைய ஆரம்பித்து விட்டது. சுவிசேஷத்தை ஒரு காலத்துல பார்த்தீங்கன்னா, சுவிசேஷத்தை எல்லா தேசங்கள் தோறும் மிஷினரிகளை கூட அனுப்பி பரவ செய்தார்கள். இப்ப சமீப காலமா சுவிசேஷ பணி, சுவிசேஷ ஊழியம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாய் நிறுத்தப்பட்டு விட்டது. சபை இருக்கு, ஆனா சுவிசேஷம் அறிவிப்பது குறைந்து விட்டது. சுவிசேஷகர்கள் என்ற ஒரு கேட்டகரியை இப்ப நம்ம பார்க்க முடியல. அப்படியே 1-2 பேர் சுவிசேஷங்கள் இருந்தா கூட அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல தெரியவில்லை. எதையாவது ஒண்ணு பேசுவாங்க. அப்ப இந்த சுவிசேஷம் குறைந்த உடனே தேசத்துல இருள் வர ஆரம்பிக்கிறது. ஏன்னா வேதம் சொல்லுது சுவிசேஷ ஒளி என்று.
சுவிசேஷத்தின் ஒளி உங்களுக்கு பிரகாசமாய் இராதபடி பிரபஞ்சத்தின் தேவனானவன் உங்களுடைய கண்களை குருடாக்கி போட்டான் என்று வேதத்தில் எழுதியிருக்கு. அப்ப சுவிசேஷம் என்பது ஒரு லைட். இந்த லைட்டை அவன் அணைப்பதன் மூலம் அல்லது குறைப்பதன் மூலம் உலகத்துல அல்லது தேசத்துல இருளை பரவ செய்யலாம். சுவிசேஷ ஊழியம் குறைய 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 இருள் தேசத்திலே பெருகி கொண்டே வரும். நாங்க ஊழியத்தில் இருக்கிறனால எங்களுக்கு தெரியும். சபை ஊழியம் இருக்குது இன்னைக்கு நிறையா. பல இடத்துல கன்வென்ஷன் கூட்டம் மாதிரி சுவிசேஷ கூட்டங்களை சர்ச்சுக்குள்ளே நடத்துவாங்க. வருடாந்திர கன்வென்ஷன் போட்டு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கே திருப்பி திருப்பி சொல்லுவாங்க, இயேசு சிலுவையில் அறையப்பட்டார், ரத்தம் சிந்தினார், மரித்து உயிர் தெழுந்தார், 3ஆம் நாள் அவர் பரலோகத்துக்கு ஏறி போனார். ஏன் உனக்கு தெரியாதா? அது குட் ஃப்ரைடே சமயத்தில் எல்லாரையும் உட்காரச்சு மறுபடியும் இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். தெரியும். குட் ஃப்ரைடே நேரத்தில் இயேசுவின் சிலுவையை தியானியுங்கள். ஆனா உங்களுக்குள்ள தியானிக்காம அதை வெளியே போய் தியானிங்க. ஜனங்களுக்கு இயேசு சிலுவையில் அறையப்பட்டு தெரியாத செய்தி தெரியாத எத்தனை பேர் வெளியே இருக்கிறான். ஆனா நமக்கு நாமே மறுபடியும் உட்கார்ந்து கொண்டு அப்படியே மணி அடிக்கிறது, அப்புறம் அழுகிறது கொஞ்ச நேரம். இயேசு அப்படியே மரித்தார் அப்படின்னு சொல்றது, அப்படியே ஒரு மாதிரி தாடி வளர்க்கறது, 40 நாள் கறி சாப்பிட மாட்டேங்கிறது, மீன் சாப்பிட மாட்டேங்கிறது, விரதம் இருக்கிறேங்கிறது, பூ வைக்க மாட்டேங்கிறது, தண்ணி அடிக்க மாட்டேன் அப்படிங்கிறது, அப்படியே தினம் சர்ச்சுக்கு ஒவ்வொரு வாரம் போகிற, வெள்ளிக்கிழமை வந்தால் சிலுவை பாதை போகிறேங்கிறது, அல்லது தியானம் பண்ணுறேங்கிறது. சிஎஸ்ஹெச் மாதிரி சர்ச்சில் கன்வென்ஷன் வைத்து இயேசு சிலுவையில் அறையப்பட்ட சரித்திரத்தை அப்படியே உருக பேசுவது. ஈஸ்டர் வந்தவுடனே பாட்டில் உடைச்சிடுறது. இது என்னையா அது? ஈஸ்டர் எப்போ வரும்னு காத்திருப்பான். வந்த உடனே பார்த்தா பாட்டில் உடைக்க, விருந்து வச்ச, கர்த்தர் உயிர் தெழுந்தார்னு பாட்டு பாட, உயிர் தெழுந்தாரு, அல்லேலூயா, ஜெய் தெழுந்தாரு. சிலுவையை பற்றி பேசுங்க. சிலுவையை பற்றி தெரிஞ்சவன்ட்டே ஏன் பேசுறீங்க? அந்த நாட்களிலே நீங்கள் அதை அறியாத ஜனங்களுக்கு போய் சொல்லுங்க, இயேசு உலகத்திற்கு மரித்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், அவர் இரத்தத்தை சிந்தினார், அவர் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு உண்டு என்று பாவ மன்னிப்பு அடையாதவன்ட்ட போய் சொல்லுங்க. இதே கூட்டங்களை வெளியே கொண்டு போங்க. இந்த 40 நாள் இருக்கு, அந்த ஒவ்வொரு வாரம் வெளியே போங்க, வெளியே போய் சொல்லுங்க. சர்ச்சுக்குள்ளே இவர் பேசுவாராம், இவர் மணி அடிப்பாராம், இவர்கள் எல்லாம் சேர்ந்து அழுவாங்களாம். ஏன் இயேசு 3ஆவது நாள் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை உயிரோடு எந்திரிச்சிருவான்னு உனக்கு தெரியாதா? சஸ்பென்ஸ் தெரியாதா உனக்கு? ஏன் இப்போ வெள்ளிக்கிழமை உட்காந்து அழுகிற? நாளை கழிச்சு இயேசு வந்துருவாரு மறுபடியும். நீங்க விரதத்தை முடிச்சிடலாம், தாடியை ஷேவ் பண்ணிடலாம், தண்ணி அடிச்சிடலாம், பிரியாணி போட்டுடலாம். நமக்கு தான் தெரியுமே. உங்களுக்கும் எனக்கும் சொல்லிக் கொள்வதற்கா சுவிசேஷம்? வெளியே போங்க. சுவிசேஷம் இருண்ட இடத்துக்குள்ளே தான் பிரகாசிக்கணும். அவர்களுக்கு சொல்லப்படாத ஜனங்களுக்கு சொல்லணும். அதை நம்ம குறைத்து விட்டோம், மறைத்து விட்டோம். வெளியே போகல, அந்த வார்த்தை வெளியே போகல. அப்ப சாத்தானுடைய தந்திரம் இது. கொஞ்சம் 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 கொஞ்சமா இந்த சுவிசேஷத்தை பரவ விடாம, அது லைட்னு போட்டிருக்க பாருங்க. சுவிசேஷம் என்பது வெளிச்சம். இந்த வெளிச்சத்தை வெளியே கொண்டு போக விடாம சாத்தான் நம்முடைய கண்களை எல்லாம் குருடாக்கி, சுவிசேஷம் என்பது வெறும் நமக்கு மாத்திரம் சொந்தமானது போதும் அப்படின்னு வச்சிருக்கிறான். சுவிசேஷ ஊழியர்கள் இல்லை இன்னைக்கு. போய் யாரும் சொல்றதில்லை, சுவிசேஷம் சொல்றதில்லை. அவர்கள் அறிந்த சுவிசேஷம்லாம் வேற. ஒரு மேடை போட்டு கொடுத்துட்டா மற்றவனை திட்டுறது கொஞ்ச நேரம், அல்லது அவர்களுடைய திட்டத்தை சொல்லுவது. நேற்று இயேசுநாதர் இறங்கி வந்தார், எனக்கு 12 மாடியில் கட்டடம் கட்டுன்னு சொன்னார், மேலே ஸ்விம்மிங் பூல் வைக்க சொன்னார், பின்னால் ஹெலிபேட் வைக்க சொன்னார், நீங்கள் தான் காணிக்க கொடுக்கணும்னு சொல்லி கேட்கறது. இது சுவிசேஷமா? இப்போ அப்படிதான் நடக்குது. செய்தியை பாருங்களேன், இவ்வளவுதான் வருது. சுத்த சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். ஒரு பவுல் பாருங்க, பவுல் என்னைக்காவது தன்னுடைய திட்டத்தை போய் சொன்னாரா? எருசலேமிலே நாங்கள் எல்லாம் கூடி ஜெபம் பண்றோம், எங்களுக்கு ஒரு கட்டடம் இல்லாமல் இருக்கு, ஒரு மேலறை வீட்டில் தான் அபிஷேகம் கிடைச்சது, அங்கதான் நாங்கள் கூடி ஜெபம் பண்ணோம், வீடுகள் தோறும் அப்பம் விட்டு கொண்டிருக்கிறோம், காணிக்கை போடுங்க, தசமபாகம் கொடுங்க, நம்ம ஒரு பெரிய கட்டடத்தை கட்டிடலாம். பவுல் எங்கேயா பேசியிருக்கார பாருங்களேன். அவர் வாயை திறந்தாலே இயேசுதான், அவர் பேச ஆரம்பிச்சாலே சுவிசேஷம் தான். அப்படிப்பட்ட ஊழியர்கள் வேணும் இன்னைக்கு நமக்கு. கர்த்தர் உனக்கு திட்டம் கொடுத்தா நீ செய்ய, அதையே ஏன் தலையில கொண்ட போடுற? கேளுங்க, நீங்க உங்களுக்கு தானங்க சொன்னாங்க, நீங்க செய்யுங்க, ஏன் ஏன் தலையில போட்டு நீங்க என்ன செய்ய போறீங்க? அப்படி இல்லை. அவர்கள் பேச்சு மூச்சு எல்லாம் சுவிசேஷமாக இருந்தது. எழுப்புதல் பரவின நேரம் ஒரு இருள் சூழ்ந்த நேரம். இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க 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 அந்த சுவிசேஷம் பலம் கொண்டு அந்த ராஜ்யத்தை கவிழ்த்து போட்டுருச்சே. ரோமர்கள் மாறிட்டான்ல, அவர்கள் கிறிஸ்தவ மதத்துக்குள்ளே வந்துட்டாங்க. கான்ஸ்டன்டைன் என்ற ஒரு காலத்துல இவர்கள் அறிவிக்க அறிவிக்க
அடுத்த சீன்ல பார்க்கிறோம், இப்ப கிறிஸ்தவர்கள் உயர்ந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. ஒரு காலத்தில் வேட்டையாடப்பட்டவர்கள், துரத்தப்பட்டவர்கள், சபை உடைக்கப்பட்டவர்கள், இன்னைக்கு கவர்மெண்டே அந்த மதத்தை ஏற்றுக்கொண்டு விட்டதே. அப்ப சுவிசேஷம் என்பது லைட். அதை நீங்க ஏற்ற ஏற்ற இருளுடைய பலம் குறைந்து விடும், வெளிச்சம் பெருகிவிடும். இந்த வேலையை நம்ம மறந்ததுனால தான் தேசம் இன்றைக்கு இருளை நோக்கி போகிறது. சாத்தானுக்கு அது தெரியும். அதனால என்ன செய்யறதுன்னா, அந்த சுவிசேஷ வேலையை தடை பண்ணுவது அவனுடைய நோக்கம். நான் தான் அடிக்கடி சொல்றது உண்டு, ஒரு திருடன் ஒரு வீட்டுக்குள்ள திருட வரும்போது முதல்ல லைட்டை ஆஃப் பண்ணிடுவான். ஆஃப் பண்ணுவானா, ஆஃப் பண்ண மாட்டானா? முதல்ல மெயின் எங்க இருக்குன்னு பார்ப்பான். அங்க மெயின் கிட்ட ஒரு ஆள் நின்றுக்குருவான். ஒருத்தன் வந்து மேலே ஏறுவான். இவன் ஏறுற நேரத்தில் முதல்ல மெயின் ஆஃப் பண்ணிடுவானுங்க. என்ன உண்மைதானே? என்ன இந்த ஆள் இவ்வளோ கரெக்டாக சொல்றானே, புஸ்தகத்தில் படிச்சது தான். அப்ப அந்த முதல்ல கரண்ட் ஆஃப் பண்ணிட்டா தான் இஷ்டப்படி உள்ளே நுழைந்து அதை திருட முடியும். சாத்தான் இன்னைக்கு அதே தான் செய்யறான். முதல்ல ஃபீஸை பிடுங்கிரு, தேசத்துல இருள் சூழட்டும், அப்புறம் நம்முடைய திட்டத்தை முழுவதும் நிறைவேற்றி இந்த தேசத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கிடலாம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான இல்லாமல் வேறு ஒன்றுக்கும் அவன் வருவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. வேற எந்த நோக்கம் அவனுக்கு இல்லை, கொல்லணும் அழிக்கணும், அவ்வளவுதான் தேசத்தை. அதுக்கு முதல்ல என்ன செய்யணும்னா, லைட்டை ஃபீஸை பிடுங்கணும். ஃபீஸ் எங்க இருக்கு? கிறிஸ்தவர்களிடத்தில் இருக்கிறது. அது அந்த ஃபீஸ் யார்கிட்ட இருக்கு? சுவிசேஷகன்ட்ட இருக்கு. அந்த கரண்ட் எங்க இருக்கு? சுவிசேஷத்துல இருக்கு. அந்த லைட்டு சுவிசேஷத்துல இருக்கு. அப்ப முதல்ல இதை அணைத்து விட்டால், இந்த வேலையை முடங்க வைத்து விட்டால், அவர்களுக்கு வேறு ஏதாவது ஒரு காரியத்தை காட்டி இதுதான் ஊழியம் என்று அவர்களை நம்ப வைத்து விட்டால், சுவிசேஷத்தை தொடவிடாமல் வைத்து விட்டால், இந்த தேசத்துக்குள்ள புகுந்து நான் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். சாத்தான் மெல்ல என்ன செய்யறான் பாருங்க. சுவிசேஷ ஊழியம் என்பது ஒரு ஊழியமே இல்லை என்பது போலவும், வேற பக்கம் நம்ம டைவர்ட் பண்ணி கட்டடம் கட்டுவது ஒரு ஊழியம், சபை நடத்து ஊழியம் தான். ஆனா சுவிசேஷ ஊழியம் தான் எல்லாவற்றுக்கும் அஸ்திவாரமான ஊழியம். சுவிசேஷம் அறிவித்ததுனால தானே சபை எழும்ப முடிந்தது. இப்ப என்னன்னா, எல்லாத்தையும் வந்து ஊத்தி மூடிட்டு ஊழியங்களை நமக்கு மாற்றி விடுவது. டான்ஸ் ஆடினால் ஊழியம், இப்ப புதுசு. டான்ஸ் ஆடினா ஊழியம், பல்பு போட்டா ஒரு ஊழியம், புகை விட்டா ஒரு ஊழியம், துதிச்சா ஒரு ஊழியம். துதிப்பது என்பது ஊழியமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? துதிக்கிறது ஒரு ஊழியமா? உங்களுக்கு என்ன ஊழியம்? எங்களுக்கு வந்து துதிக்கிற ஊழியம். துதிக்கிற ஊழியமா? துதிக்கிறது கடமை. ஊழியம் என்பது மனிதர்களுக்கு செய்வது, துதி என்பது தேவனுக்கு செலுத்துவது. தேவனுக்கு செலுத்த வேண்டியது கடமை. அப்ப துதிப்பது எல்லாருமே துதிக்கணும், அது ஒரு ஊழியம். நீங்க என்ன ஊழியம் செய்றீங்க? வொர்ஷிப் ஊழியம் செய்றேன். காஸ்பல்ங்கிறது ஊழியம், சபைங்கிறது ஊழியம், பிரசங்கங்கிறது ஊழியம். வொர்ஷிப் என்பது கடமை. நமக்கு அதுவே புரியலையே, அது என்ன ஊழியம்? அது வொர்ஷிப் ஊழியம். சிலர் வந்து மேடையில டான்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. எல்லாரும் எந்திரிச்சு சொல்லுங்க, ஒருவர் பாருங்க, அப்படி அவரை பார்த்து சரி, இவரை பார்த்து என்ன, ஏன் உனக்கு சிரிக்க தெரியாதா? வலது கால எடுத்து 2 ஸ்டெப் பின்னால வை, 1 ஸ்டெப் முன்னால வை, அதுதான் டான்ஸ். முடிஞ்சதானே? இது சாத்தானுடைய தந்திரம், நம்ம டைவர்ட் பண்றது. எது நமக்கு தேவை, எது இன்னைக்கு வேணும், இப்பொழுது நம்ம செஞ்சோமே, அது வர 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 பாருங்க, இந்த இருள் பெருகி கொண்டுதானே வருகிறது. ஏன் வெளிச்சம் வரவில்லை? வெளிச்சம் சுவிசேஷத்தில் இருக்கிறது, கர்த்தருடைய இரத்தத்தில் இருக்கிறது, அவருடைய சிலுவையில் இருக்கிறது, சிலுவையை பற்றின உபதேசத்தில் இருக்கிறது. என்னைக்கு அதை மறந்தோமோ, மறுத்தோமோ, அதை வெறுத்தோமோ, ஒதுக்கினோமோ, தள்ளினோமோ, அதுக்கு 3வது பிரியாரிட்டி 4வது பிரியாரிட்டி கொடுத்தோமோ, தேசம் இனிமே இப்படித்தான் இருக்கும். சபிக்கப்பட்டதும் குப்பை கூடையுமா தான் அது மாறும். சபை அப்படித்தான் இருக்கும், ஜனங்கள் அப்படித்தான் இருப்பாங்க, தீமை அப்படித்தான் இருக்கும். தீமையை நம்ம தள்ளிவிடவே முடியலையே, முடியாது. ஜனங்கள் அதைத்தான் தேர்ந்தெடுப்பாங்க. அவர்கள் இருட்டில் இருக்கிறதுனால எது உண்மை எது பொய்ன்னு தெரியாதவர்களுக்கு, யாரை தேர்ந்தெடுக்கணும் யாரை தேர்ந்தெடுக்க கூட தெரியாதவனுக்கு குழப்பம், அது வரத்தான் செய்யும். அப்ப வேதம் சொல்லுகிறது, இது ஒரே ஒரு மாற்று, சுவிசேஷம். அதை நம்மை விட்டு விலக்கி விட்டான் பாருங்க. சபையை விட்டும், கர்த்தருடைய ஜனங்களை விட்டும், ஊழியங்களை விட்டும், ஊழியக்காரர்களை விட்டும் சுவிசேஷத்தை விலக்கி விட்டான் பாருங்க. அது சாத்தானுடைய தந்திரத்துல ஒண்ணு. அப்ப இவனை வந்து ஊழியமே செய்யக்கூடாதுன்னு சொன்னா இவர்கள் வேற ஏதாவது செய்ய ஆரம்பிச்சிருவாங்கன்னு ஊழியரை ஊழியம் செய்யலாம், அவனை டைவர்ட் பண்ணிடுறது. வேண்டாத காரியங்கள் எல்லாம் ஊழியம் என்கிற ஒரு கற்பனை உண்டாக்கி
நாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்ததை போல காண்பித்து அந்த வெளிச்சத்தை பரவிடாமல் செய்தது சாத்தானுடைய தந்திரம். நாம் எழும்பி கர்த்தருடைய சுவிசேஷ ஒளிய பரவ வைத்தோம் என்றால் தேசத்தை பிடித்திருக்கிற இருள் சீக்கிரமே விலகிப்போம். செஞ்சு பாருங்களேன், வரும். நீங்க நல்லா பாருங்க, இப்ப சமீபத்தில் சுவிசேஷ ஊழியம் கிடையாது. ஆகவே தேசத்தில் இருள் பரவி கொண்டிருக்கிறது. சுவிசேஷம் அறிவிப்பது நம்முடைய கடமை, எல்லாருடைய கடமை. அதான் வேதம் சொல்லுது. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 9வது அதிகாரம் 16, 17 ஆகிய வசனத்தில் படிச்சு பார்த்தீங்கன்னா, சுவிசேஷத்தை அறிவிப்பதுதான் கிறிஸ்தவர்களின் கடமை. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய கடமை சுவிசேஷத்தை அறிவிப்பது. அவர் என்ன சொல்றாருன்னா, சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. இந்த வசனத்துல கூட இன்னும் கொஞ்சம் அதை வேற மாதிரி வைக்கும். எனக்கு மாத்திரம் இல்ல, தேசத்துக்கே ஐயோ, உனக்கு ஐயோ. உண்மையா பொய்யா? எல்லாருக்கும் ஐயோ. அது சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு. உற்சாகம் இல்லாமல் செய்தாலும் உக்கிரான உத்தியோகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறதே. உற்சாகமே இல்லாட்டா கூட நீ செய்யணும், அது உன்மேல் விழுந்த கடமை. எனக்கு அது செய்யறதுக்கு நல்ல ஒரு சந்தோஷமே இல்லையே, அல்லது உற்சாகம் இல்லையே, பலவீனமா இருக்கேன்னு சொன்னா கூட செய்யி, அது உன்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அப்ப சுவிசேஷம் என்பது எல்லா கிறிஸ்தவர்கள் மேல் விழுந்த ஒரு கடமையா இருக்கிறது. ஆனா நம்ம இதை எப்படி வச்சிருக்கிறோம்னா, சுவிசேஷம் என்பது சுவிசேஷகர்களுக்கானது. அதுல ஒரு கூட்டம் இருப்பாங்க, அது சுவிசேஷர்கள் இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஜெப கூட்டம் நடத்துவாங்க, ஒரு ஆஃபீஸ் வச்சிருப்பாங்க, ஊழித்து போவாங்க, அது அவங்க வேலை. அப்ப உங்க வேலை என்ன செய்வீங்க? வேதம் சொல்லுகிற சுவிசேஷம் அறிவிப்பது நம்ம எல்லார் மேல விழுந்த ஒரு கடமை. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40வது அதிகாரம் 9வது வாக்கியம் சொல்லுகிறது, சீயோன் என்னும் சுவிசேஷகியே, நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு. எருசலேம் என்னும் சுவிசேஷகியே, நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு. பயப்படாமல் சப்தமிட்டு யூதா பட்டணங்களை நோக்கி, இதோ உங்கள் தேவன் என்று சொல்லு. இதான் சுவிசேஷம். சுவிசேஷகியை, எழும்பு, மலையின் மேல் நின்று பேசு, வெளியே சொல்லு. ஒரு விளக்க கொளுத்தி யாராவது மரக்காலுக்கு கீழே வைப்பானா? கர்த்தர் தான் சொல்றார், ஒரு சுவிசேஷம் என்பது விளக்கு என்றால் ஏன் அதை சர்ச்சுக்குள்ளே ஏற்றி கொண்டிருக்கிறாய்? ரட்சிக்கப்பட்ட நடுவிலே ஏன் சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிற? அதை கொளுத்தி மரக்காலின் மேலே வைக்கணும். இவர் சொல்றாரு பாருங்க, மலையின் மேலே ஏறு, உயர்ந்த பர்வதத்தின் மேல் ஏறு. சின்ன பர்வதம் அல்ல, எது உயரமான இடமோ அதன் மேலே ஏறு. எருசலேம் என்னும் சுவிசேஷகியே, நீ உரத்த சப்தமிட்டு கூப்பிடு. பயப்படாமல் சப்தமிட்டு யூதா பட்டணங்களை நோக்கி, இதோ உங்கள் தேவன் என்று சொல்லு என்று சொல்லுகிறார். ஏன் இதை நம்ம செய்யணும்? சுவிசேஷத்தினுடைய கிரியைகள் என்ன? சுவிசேஷத்தை நம்ம அறிவிக்கும் போது என்னென்ன கிரியைகள் நடைபெறுகிறது நம்ம பார்க்கணும். முதல் காரியம் பாருங்க, சுவிசேஷம் மனிதருக்கு உணர்வை தருகிறது. முதல்ல இன்னைக்கு தேசத்துல உணர்வு இல்லாததுனால தான் ஜனங்கள் கொள்ளையாகி கொண்டிருக்கிறாங்க. மனிதர்களுக்கு உணர்வு இல்லை. நான் நொய்யோடு நொய்ய அடிக்கப்பட்டாலும் ஏன் அடிக்கப்படுகிறேன் என்கிற உணர்வு இல்லை. அந்த உணர்வை உண்டு பண்ணுவதுதான் சுவிசேஷத்தினுடைய வேலை. சுவிசேஷம் மறைக்கப்படும் போது மனிதர்களை அது உணர்வற்றவர்களாகி விடுகிறது. முற்காலத்திலே பாவத்திலே மரித்தவர்களாய் இருந்த நம்மை கர்த்தருடைய சுவிசேஷம் தான் உயிர்த்தெழ வைத்தது. அது வரைக்கும் நம்ம செத்து போன மாதிரி இருந்தோங்கிறது நமக்கே தெரியாது. அப்ப நம்ம என்ன செய்தோம்னா, தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள வந்த பிறகுதான் நமக்குள்ளே ஒரு உயிர் வந்தது. ஐயோ, நம்ம செஞ்சது பாவம், நம்ம செஞ்சது தப்பு, எவ்வளவு பெரிய பயங்கரத்தில் இருந்திருக்கிறோங்கிற உணர்வு நமக்கு அப்பத்தான் உண்டாயிடுச்சு. அந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படும் போதுதான் ஒரு மனிதனுக்குள்ளே உணர்வு வந்தது. இதை தொடக்கூடாது, பார்க்கக்கூடாது, தீண்டக்கூடாது, கர்த்தர் என்று ஒருவர் இருக்கிறார் என்று ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கு எப்பங்க வந்துச்சு? சுவிசேஷம் உங்களுக்குள்ள வந்ததுனால தான் வந்தது. முற்காலத்திலே பாவத்தில் மரித்தவர்களாய் இருந்த உங்களை கர்த்தருடைய இரத்தம் உயிர்ப்பித்தது.
செத்து போய் கிடந்த நம்மை உயிர்ப்பித்தது. அப்பதான் நமக்கு ஒரு உணர்வு வந்தது. மரித்தவனுக்கு உணர்வு இருக்குமா? மரிச்ச பிறகு அவனை பாராட்டு கூட்டம் நடத்திட்டு இருப்பாங்க. பாராட்டு கூட்டம், அவர் நல்லவர் வல்லவர், இருந்து வாழ்ந்த போது கொடுத்தார் வந்தார் போனார். அப்படி பேசினாலும் அவனுக்கு புரியாது. எல்லாம் ஒரு மனுஷனையான்னு சொன்னாலும் புரியாது. காரி துப்பினாலும் தெரியாது. ஏன்னா உணர்வற்றவன் அப்படியே படுத்திருப்பான். மாலை போட்டாலும் சரி, காசை வச்சாலும் சரி, கையை கட்டினாலும் சரி, காலை கட்டினாலும் சரி, திட்டினாலும் சரி, ப்ரைஸ் பண்ணாலும் சரி, அவருக்கு என்ன பேசாமல் படுத்திருப்பார். இதே தானே இன்னைக்கு நம்ம தேசத்தினுடைய நிலைமை. பாவத்திலே மரித்தவர்களாக தானே இருந்தோம். முற்காலத்திலே பாவத்திலே மரித்தவர்களாக தானே இருந்தோம். ஆனால் அந்த சுவிசேஷம் வந்த போது நம்மை அது உயிர் பெற்று எழ வைத்தது. இன்னைக்கு இந்த தேசம் உணர்வற்று இருக்குதே. இந்த தேசத்துக்குள்ளே சுவிசேஷம் வந்தால் தேசம் விழிப்புணர்வு அடையும். ஜனங்கள் விழிப்புணர்வு அடையாமல் இருக்கிற வரைக்கும் தான் பொய்யும் புரட்டும் திருட்டும் ஜனங்களை வேட்டையாட முடியும். என்ன சொன்னாலும் நம்புகிறான் ஐயா, என்ன சொன்னாலும் நம்புகிறானே, என்ன சொன்னாலும் இதுதான் உண்மையோ, இவர்கள் தான் நம்மை காப்பாற்றுவார்கள் என்று மறுபடியும் அதில் போய் விழுறானே. நம்ம படுற பாடு, நம்ம படுற வேதனை, ஏன் அவர்களுக்கு அந்த அறிவில்லை? என் ஜனங்கள் அறிவின்மையினால் சங்காரமாகிறார்கள் என்று எழுதியிருக்கிறது. அறிவில்லை அவனுக்கு, நடக்கிறது அவனுக்கு தெரியல. தன்னுடைய வஸ்திரத்தை அவர்கள் உரிந்து கொள்ளுகிறார்கள் என்று தெரியல. அவன் எதுக்கு போராடணும்னு தெரியல, எதை செய்யணும்னு தெரியல. கொரோனா வரும்பொழுது பயந்து கொண்டு மாஸ்க் போட்டு தெரிவான். கொரோனா இல்லைன்னு சொன்ன கட்டை எடுத்துட்டு சர்ச்சை அடிச்சு நொறுக்குவான். இது என்னது? என்ன தேசம் இது? இது காரணம் என்னன்னு கேட்டா உணர்வு இல்லை. அவனுக்கு அடுத்த நேரம் உணவுக்கு வழி இல்லை, தெரியாதவனுக்கு. அவன் வஸ்திரம் உரியப்பட்டு கொண்டு தெரியாதவனுக்கு, தேசம் பாழான இடத்தை நோக்கி போகுது தெரியாதவனுக்கு, யார் நல்லவர் யார் கெட்டவர் தெரியாதவனுக்கு, உணர்வில்லாதவர்கள், உணர்வில்லாத ஜனங்கள். இந்த உணர்வை தனி மனிதனுடைய வாழ்க்கையில, என் வாழ்க்கையில நான் ஒரு காலத்துல குடிகாரனா இருந்தேன், போதைப் பொருளுக்கு அடிமையா இருந்தேன். கர்த்தருடைய ரத்தம், கர்த்தருடைய சுவிசேஷம் வந்த போதுதான் இதெல்லாம் எவ்வளவு பெரிய தவறு என்கிற உணர்வு எனக்குள்ளே கொடுக்கப்பட்டது. உங்களுக்கும் அதே மாதிரி தான். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலையில் இருந்திருப்போம். கர்த்தருடைய சுவிசேஷம் வந்த போது தானே எது உண்மை என்று நம்ம கண்டுகொண்டோம். அந்த உணர்வு நமக்குள்ளே வந்தது. தனி மனிதனுக்குள்ளே சுவிசேஷம் வந்த போது உணர்வை கொடுப்பதை போல தேசத்துக்குள்ளே சுவிசேஷம் போச்சுன்னா தேசத்துக்கே இது ஒரு உணர்வை கொடுக்கும். அதனாலதான் சொல்றோம் சுவிசேஷத்தை நம்ம அறிவிக்கணும் அப்படின்னு. ரோமருடைய புஸ்தகம் 15வது அதிகாரம் 19, 20 ஆகிய வசனங்கள் சொல்லுகிறது. 19ஆம் வசனத்துல பவுல் சொல்றாரு, நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பூர்ணமாய் பிரசங்கித்தேன். அந்த பகுதிகளில் இப்படி எருசலேம் துவக்கி சுற்றிலும் இல்லிரிக்கம் தேசம் வரைக்கும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பூர்ணமாய் பிரசங்கித்தேன். ரோமர் 15வது அதிகாரம் 19, 20 ஆகிய வசனங்கள். அதுக்கு அடுத்த வசனம் சொல்றாரு பாருங்க, மேலும் அவருடைய செய்தியை அறியாதிருந்தவர்கள் காண்பார்கள் என்றும் கேள்விப்படாதிருந்தவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்றும் எழுதியிருக்கிறபடியே சம்பவித்தது. இந்த சுவிசேஷத்தை நான் அறிவிச்ச போது பார்க்க முடியாதவன் பார்த்தான், உணர முடியாதவன் உணர்ந்தான். அந்த சுவிசேஷம், நான் சுவிசேஷம் அறிவித்த பகுதிகளிலே இப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. அதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது. சுவிசேஷம் தனி மனித வாழ்க்கையில் மாத்திரமல்ல, ஒரு தேசத்துக்கே உணர்வை கொண்டு வரும். ஒரு செத்து போன தேசத்தை உயிர் பெற்று எழ வைக்கும். செத்து போன ஒரு மனிதனை மாத்திரமல்ல, ஒரு தேசத்தை உயிர் பெற்று எழ வைக்கும். அவர் சொல்லுகிறார், நான் எருசலேமில் ஆரம்பிச்சு இல்லிரிக்கம் என்கிற தேசம் வரைக்கும் நான் கர்த்தருடைய சுவிசேஷத்தை பூரணமாய் பிரசங்கித்தேன். அப்ப என்ன நடந்தது? அவருடைய செய்தியை அறியாதிருந்தவர்கள் அதை காண்பார்கள் என்றும் கேள்விப்படாதிருந்தவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்றும் உணர்வடைவார்கள் என்றும் எழுதியிருக்கிறபடியே நடந்தது. அந்த பகுதி முழுவதும் ஜனங்களுக்குள்ள உயிர் வந்தது, உணர்வு வந்தது. அவர்கள் யார் கர்த்தர் என்று அறிந்து கொண்டார்கள். நம்ம இருக்கிறது பாவம் என்று அறிந்து கொண்டார்கள். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று அறிந்து கொண்டார்கள். அப்ப இந்த உணர்வை தரணும் தேசத்துக்கு. அப்ப இந்த உணர்வு ஏன் வரவில்லை என்றால், இந்த உணர்வு வேற எதனாலையும் வராது, அது சுவிசேஷத்தினால் மாத்திரம்தான் சாத்தியமாகும். ஆகவேதான் தேசம் சுவிசேஷத்தை அறிவிக்க கூடாதபடி சத்துரு அதனுடைய கதவுகளை மூட முயற்சி பண்ணுகிறான். தேசத்துல ஒரு சுபிட்சம் வரணும்னா வெறும் ஜெபம் மாத்திரம் போதாது. அந்த லைட்டு, அந்த வெளிச்சம், அந்த ஒளி அது பரவ செய்யப்பட வேண்டும் என்று
கர்த்தருடைய வேதம் சொல்லுது. முற்காலத்திலே நம்ம உணர்வில்லாம இருந்ததுனால எதெல்லாம் நமக்கு நல்லது மாதிரி தோணுது எல்லாத்தையும் செய்தோம். வேதத்தில் எபேசியர் 2வது அதிகாரம் 1ல இருந்து சொல்லுது பாருங்க. எபேசியர் 2வது அதிகாரம் 1ல இருந்து, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத் அதிகார பிரபுவின் ஆவிக்கு ஏற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும் முற்காலத்தில் நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்ப இந்த ரட்சிப்பு வரும்போதுதான் இதெல்லாம் சாத்தியமாச்சு. அந்த ரட்சிப்பை குறித்து சொல்லப்படுகிற செய்திக்கு பேர் தான் சுவிசேஷம் என்று சொல்லுகிறோம். அப்ப இது பரவ ஆரம்பிக்கும் போது ஆகாய பிரபுவின் ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்கிறார்கள் பாருங்க. அவர்களுக்குள்ளே ஒரு உணர்வு வரும். பாவத்திலே மரித்தவர்களைப் போல அசுத்தங்களை ஆவலாய் நடப்பிக்கிறாங்க பாருங்க. அவர்களுக்குள்ளே ஒரு உணர்வு வரும். உணர்வை, ஒரு மனிதனுடைய மனசுல இருக்கிற உணர்வை அற்றுப்போக பண்ணிவிட்டால் அவன் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போய்விடுவான். வேதத்துல பாருங்க, ரோமர் அதுல உணர்வற்றவர்கள் எப்படி இருப்பார்கள். எரேமியா 4வது அதிகாரம் 22வது வசனம் சொல்லுது, உணர்வற்றவர்கள் எப்படி இருப்பாங்க. அப்ப சாத்தானுக்கு தெரியும், ஒரு மனிதனுக்கு தேவனை குறித்த உணர்வு இல்லாம இருந்தா அவனை வச்சு நம்ம என்ன வேணாலும் செய்ய வைக்க முடியும். எரேமியா 4:22 சொல்லுகிறது, என் ஜனங்களோ மதியற்றவர்கள், அவர்கள் என்னை அறியாதிருக்கிறார்கள், அவர்கள் பைத்தியம் உள்ள பிள்ளைகள், அவர்களுக்கு உணர்வே இல்லை, அவர்கள் பொல்லாப்பு செய்ய அறிவாளிகள். பொல்லாப்பு செய்யணுமா, பிளான் பண்ணுவான். குண்டு எப்படி வைக்கணும், எப்படி திருடணும், எப்படி பிக் பாக்கெட் அடிக்கணும், ஊழல் எப்படி பண்ணணும், லஞ்சம் எப்படி வாங்கணும், கேளுங்களேன், கற்பனையே பண்ண முடியும், அவ்வளவு செய்வான். ஒரு ஏடிஎம்ல பின்னு போடாம எப்படி எடுக்கிறது, பணத்தை எடுக்கிறது, எல்லாமே தெரியும் அவனுக்கு. செய்யறனா செய்யலையா? போலீஸை விட திருடன் புத்திசாலியா இருக்கிறானே. ஏதாவது ஒன்று புதுசா கண்டுபிடிங்க, அதை எப்படி அன்லாக் பண்றது, எப்படி உடைக்கிறது. அவர்கள் பொல்லாப்பு செய்ய அறிவாளிகள், நன்மை செய்யவோ அறிவில்லாதவர்கள். உணர்வு ஒரு மனுஷனுக்கு போச்சுன்னா அவன் என்ன ஆகிறான்னு கேட்டா பொல்லாப்பு செய்கிறான். பொல்லாப்பு செய்யறதுல அவனுக்கு நல்ல பக்காவா பிரெயின் வேலை செய்யும். ஆனா நல்லது செய்யணுங்கிற யோசனையே அவனுக்குள்ள வராது. இது எரேமியா சொல்ற வாதம். உணர்வில்லாதவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று ரோமர்ல பவுல் என்ன சொல்றாருன்னு வாச்சா, ரோமர் 1வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, உணர்வு இல்லாவிட்டால் ஒருவனுடைய இருதயம் இருளடைந்து விடும். தேசத்துல உணர்வு இல்லாவிட்டால் தேசம் இருளடைந்து விடும். அதானே, ஒரு மனுஷனுடைய மனசு உணர்வு இல்லாம போச்சுன்னா அது அப்படி இருட்டா போயிருமா, டார்க்கா போயிருமா. தேசத்தினுடைய உணர்வு போச்சுன்னா தேசம் இருட்டா போயிரும். அதைத்தான் நம்ம சொல்றோம். அந்த இருட்டா போனா என்ன நடக்கும்? 29ல என்ன இருக்குன்னா, அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்திலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களாய். சரி, போதும். இந்த மாதிரி ஆட்கள் தான் இப்ப தேசத்தில் நிறைய இருக்கிறாங்களா இல்லையா? இதுல போட்டிருக்க பட்டியல் இப்ப நடக்குதா நடக்கலையா? அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்திலும், எல்லாம் பொருளாசையிலும் குரோதத்திலும் இருக்கா இல்லையா? முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் தாயா பிள்ளையா பழகிட்டு இருப்பாங்க. இப்ப கிறிஸ்தவங்களை பார்த்தா அப்படி முறைக்கிறான், முஸ்லிம்களை பார்த்தா முறைக்கிறான், இவன் அவனை பார்த்தா முறைக்கிறான். குரோதம், ஒரு பயம், எல்லாருக்குள்ள ஒரு பிரிவினை ஆழமா விதைக்கப்பட்டு இந்த மாதிரி சொல்ற இந்த ஆட்கள் முழுசு தேசத்துல பெருகி இருக்கிறாங்க பாருங்க. குரோதத்தில் நிறையப்பட்டவர்கள், பொறாமையில நிறைந்திருக்கிறவர்கள், கொலை செய்கிறவர்கள், வாக்குவாதத்திலும் வஞ்சகத்திலும் வன்மத்திலும் நிறைந்தவர்கள் தேசத்துல பெருகி இருக்கிறாங்களே. காரணம் என்ன தெரியுமா? தேசத்தின் உணர்வு அற்று போய்விட்டது. தேசத்துல உணர்வு போனதுனால இருள் மூடிவிட்டது. இருள் மூடினா இவரெல்லாம் எழும்புவார்கள். லிஸ்ட் முடியல. புறங்கூறுகிறவர்களும் அவதூறு பண்ணுகிறவர்களும் தேவ பகைஞரும் துராகிருதம் பண்ணுகிறவர்களும் அகந்தை உள்ளவர்களும் வீம்புக்காரரும்
பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களும் பெற்றாருக்கு கீழ்ப்படியாதவர்களும் உணர்வில்லாதவர்களுமாய் உடன்படிக்கை மீறுகிறவர்களுமாய் சுபாவ அன்பில்லாதவர்களுமாய் இணங்காதவர்களுமாய் இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரவான்களாய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறியாதிருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவரிடத்திலே பிரியப்படுகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். நான் 10 கொலை செஞ்சேன், வாப்பா கை கோத்து அவங்கெல்லாம் ஒரு குரூப்பா சேர்ந்துக்கிறானா. இதுல போட்டிருக்க லிஸ்ட்ல போட்டிருக்கல ஒரு கேட்டகரி கூட விடாம அவ்வளோ பேரும் இப்ப தேசத்துல பெரிய இருக்கிறாங்கன்னு நான் நம்புறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இருக்கா இல்லையா? இந்த லிஸ்ட்ல போட்டிருக்க அத்தனை பேரும் பெருகிட்டான். ஸ்கூலுக்கு பிள்ளைகளை அனுப்ப முடியலையே. நாங்கள் படித்த காலத்துல நான் ரொம்ப பெருமைப்படுகிறேன். எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்கள் பெற்றோரை விட அதிக கவனமா எங்களை பார்த்துக்கிட்டாங்க. ஒரு வகுப்புல கூட தப்பான ஆசிரியர் நான் பார்த்ததே இல்லை. நான் படித்தது 1960 காலங்கள், 60லேருந்து 70, 78 வரைக்கும். அதில் படித்த காலங்களில் நாங்கள் பார்க்கும்போது ஒருவரையும் நான் அப்படி பார்த்ததே இல்லை. நாங்கள் பெற்றோரிடத்தில் நேரம் செலவழிப்பதை விட ஆசிரியர்களிடத்துல நேரம் செலவழித்தோம். ஒவ்வொருவரையும் பார்த்து 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 எங்களை நடத்தி எங்களை ஒரு மனுஷனாக உருவாக்குறதுக்கு படிக்க வைக்கிறது அவ்வளோ கஷ்டப்பட்டாங்களே. இன்னைக்கு டீச்சர்ஸை நம்ப முடியலையே. எவ்வளோ கேஸ் வருது பாருங்க, எவ்வளோ இடத்துல எப்படி வருகிறது. தன் சொந்த பிள்ளைகள் போல எங்களை பார்த்து கொண்ட ஆசிரியர்கள் இன்னைக்கு எல்லாம் மாறிடுச்சே. எதையும் நம்ப முடியல. ஆஸ்பத்திரியில் டாக்டர்ஸை நம்ப முடியல. ஒரு காலத்தில் எப்படி இந்த நம்ப முடியலையே. எதை நம்புவது? எதுவும் நமக்கு நம்பிக்கை இல்லை. இந்த லிஸ்ட்ல போட்டிருக்க எல்லா ஆட்களும் இப்ப பெருகிட்டான் தேசத்துல. நல்லா வீட்டில் போய் நிதானம் படிச்சவர் யாராவது ஒரு கேட்டகரியாவது இல்லாம இருக்கான்னு பாருங்க. எல்லாம் ஆஜர், எல்லாம் பிரசன்ட் ஆயிட்டான். அப்புறம் எப்படி தேசம் விளங்கும் சொல்லுங்க? தேசத்துல உணர்வு போய்விட்டது. உணர்வு போன உடனே இருள் சூழ்ந்து விட்டது. இருள் சூழ்ந்து விட்ட உடனே இந்த ஜனங்கள் எழும்ப ஆரம்பிச்சுட்டாங்க. இதற்கு ஒரே ஒரு மாற்று, தேசத்துக்கு உணர்வை கொடுப்பதுதான். உணர்வை கொடுக்க ஒரே வழி சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதுதான். ஏன்னா அந்த சுவிசேஷம் தான் என்னை உணர்வுள்ளவன் ஆக்கினது, உங்களை உணர்வுள்ளவர்கள் ஆக்கியது. நம்ம தப்பு செய்யறோங்கிற உணர்வை சுவிசேஷம் தான் கொடுத்தது. சுவிசேஷம் மாத்திரம் இல்லாமல் இருந்தால் நான் ஒரு பொல்லாதவன், இந்த லிஸ்ட்ல நான் இருப்பேன். நான் ஒரு திருடன், பல போதைப் பொருளுக்கு அடிமையானவன். எல்லாருமே அப்படித்தான். இன்னைக்கு நம்ம நல்லவர்கள் மாதிரி உட்கார்ந்து இருக்கிறோமே. நம்ம அடிப்படையில் நல்லவர்கள் அல்ல, சுவிசேஷம் நம்மை நல்லவர்களாய் மாற்றிற்று. நம்ம ஒரு பெரிய வானத்திலிருந்து குதித்து விட்ட ஒரு தேவதூதர்கள் அல்ல, சுவிசேஷம் நம்மை அப்படி மாற்றியது. இந்த சுவிசேஷம் ஏன் மற்றவர்களை மாற்ற முடியாது? இது அறிவிக்கப்படாதனால தானே, இந்த பிரச்சனைனால தானே தேசத்துல உணர்வு போய்விட்டது. நொய்யோடு நொய் அடிக்கப்பட்டாலும், பஞ்சத்திலே சிக்கி கொண்டாலும், வாழ்க்கை பத்தி தேசத்தை பத்தி யாரும் யோசிக்கலையே. காரணம் என்னன்னு கேட்டா, உணர்வில்லை அவர்களுக்கு. சகல விதமான அசுத்தங்களையும் அவர்கள் அப்படி அனுபவிக்கிறார்கள். அந்த 1:22 பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லுகிறது. அசுத்தமான அவருடைய இருதயம் என்னென்னலாம் மாறுச்சுன்னு. அது நம்ம நிறைய பிள்ளைகள் இருக்கனால அந்த பகுதியெல்லாம் படிக்கல நான். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கலாச்சார சீரழிவு, கலாச்சாரத்தில் பல்வேறு விதமான பொல்லாத கிரியைகள் நடைபெறுகிறது. என்னையா தேசம் என்று. எந்த ஒரு தேசம் பெண்களை மதிக்க தெரியலையோ அந்த தேசத்துக்கு சாபம் தான் வரும். இது ஏன் வருகிறதுனா, நமக்கு உணர்வு இருக்கிறது, பொறுக்க முடியவில்லை. அவர்களுக்கு உணர்வு இல்லை, அதை அசுத்தத்தை ஆவலோடு நடப்பிக்கிறாங்க. அவங்க என்ன பாதுகாப்பு இருக்கிற தேசத்துல? அதுதான் வேதம் சொல்லுகிறது. அந்த உணர்வு ஒரு தனி மனிதனுக்குள்ள மாத்திரம் இல்ல, ஒரு தேசத்துக்குள்ள ஏற்படுத்தினாலும் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் உணர்வை ஏற்படுத்தினது சுவிசேஷம் மாத்திரம்தான். சுவிசேஷம் தான் இந்த உணர்வை நமக்கு தந்தது. கிறிஸ்து சிலுவையில் சிந்தின ரத்தம் தான் இந்த உணர்வை நமக்கு தந்தது. ஐயோ, இத்தனை நாள் நம்ம செத்தவனா கிடந்தோமே, பாவத்திலே மரித்தவர்களாய் கிடந்தோமே என்ற உணர்வு உங்களுக்குள்ள வந்த அதே உணர்வு இன்னைக்கு தேசத்துக்குள்ள வரணும். வந்தா தான் நீங்க பாதுகாப்பா தப்பிக்க முடியும். தேசத்துல இருக்கிற இருள் விலகி ஓடும். இல்லாவிட்டால் முடியவே முடியாது. சும்மா நம்மளா ஒரு 10 பேர் கூட்டம் போடுவதும், கைதட்டுவதும், பாட்டு பாடுவதும், கொஞ்ச நேரம் ஜெபிப்பதும், அப்புறம் ஒரு டீ சாப்பிடுவதும், வீட்டுக்கு போகுது, இது மாத்திரம் பத்தாது. இறங்கணும்னு கீழே. ஜெபம் நீங்கள் வேலை செய்வதற்குண்டான பலனை கொடுக்கிறது. ஆனா வேலை நீ தான் செய்யணும். வேலை செய்யணும்ல. வெறும் ஜெபம் மாத்திரம் பண்ணிட்டுனா தான் யோசிச்சு பார்த்தேன். என்ன பண்றோம் நம்ம? எவ்வளோ ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறோம், திறப்பில் நிற்கிறோம், அங்கே நிற்கிறோம், இங்கே நிற்கிறோம், எல்லாம் பண்ணுறோம், ஜெபம் பண்ணுறோம். ஆனால் தேசத்தில் நடக்கிறது நடந்துட்டு தானே இருக்குது.
என்ன நடக்குது அப்படின்னு கொஞ்சம் கவனிச்சு பார்த்தா ஒருவர் பண்ற ஜெபத்தை நான் சொல்றேன் பாருங்களேன். அதுல என்ன லாஜிக் இருக்குன்னு பாருங்க. கர்த்தாவே செம்பட்டியை நினையும், ஆண்டவரே செம்பட்டியை ஆசீர்வதியும், செம்பட்டியில் இருக்கிற ஜனங்களை மனம் திரும்ப பண்ணும், செம்பட்டியில் இருக்கிற ஒவ்வொருவரும் உணர்வடைய செய்யும், செம்பட்டியில் இருக்கிற ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கும். கர்த்தர் சொல்வார், இதுக்கு தானடா நான் உன்னை எழுப்பினேன், நீ என்னடானா எனக்கு ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்கிற. இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கவும் அவங்களுக்கு சொல்லவும் கர்த்தர் உங்களை எழுப்புனா இவர் கதை படிச்சுட்டு கர்த்தருக்கு ஆர்டர் போடுவாராம். கர்த்தாவே நீர் நினை. அப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? நீர் கிரியை செய்யும். நீ சொல்லுங்கம்மா, என்ன செய்ய போறீங்க? ஜெபத்தை நாம் தவறாய் புரிந்து கொள்ளுகிறோம். ஜெபம் நீங்கள் கிரியை செய்வதற்குண்டான பலனை தேவனிடத்திலிருந்து பெற்று தருகிறது. ஆனா நீங்க தான் களத்துல இறங்கி கிரியை செய்யணும். கர்த்தருக்கு உட்கார்ந்து கட்டளை போட்டுக்கிட்டு இருக்க கூடாது. அவர் சொல்வார், பட பாவி, நான் உன்னை ரட்சித்து நீ வெளியே போய் சகல சிருஷ்டிகளுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்து அவர்களை என் சீஷராக்குன்னு சொன்னா எல்லா பழியும் தூக்கி ஏன் தலையில போட்டியடா. ஆண்டவரே அவனை சந்தியும், இவனை சந்தியும், அந்த கிராமத்தை சந்தியும், இந்த கிராமத்தை சந்தியும், பழனியை சந்தித்து விடும் ஆண்டவரை, விட்டு விடாதீரும், இந்த ஊரை சந்தியும் ஆண்டவரே. அப்ப நீங்க என்னப்பா செய்ய போறீங்க? நாங்க தான் ரூம்குள்ள உட்காந்து ஜெபம் பண்றோமே, இடையிடையில டீ குடிச்சுக்கிறோமே. அப்ப நான் போய் அங்க சுவிசேஷம் அறிவிச்சு ஒவ்வொன்றை சந்திப்பேன், நீங்க உள்ள உட்காந்து சோகமா ஜெபம் பண்ணுவீங்க. இல்லை இல்லை, ஜெபம் என்பது நீங்கள் செயல்படுவதற்கான பலத்தை பெற்று தருகிறது. அந்த பலத்தை பெற்றுக்கொண்டு நீதான் வெளியே போகணும். அதுக்கு தானே கர்த்தர் உன்னை அனுப்புகிறார். அவர் அனுப்புகிறவர், நீங்க அவர் அனுப்பக்கூடாது. நீ முன்னால் போ, உன் பிறகே நான் வருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். போ உன் பலத்தோட தான் சொல்றார் ஆண்டவர். உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா, உன் பிறகே நான் வருகிறேன், உன் கூடவே நான் வருவேன்னு சொல்ற. அப்ப நீ கிரியை செஞ்சா தான் அவர் கிரியை செய்வாரு. நீங்க சும்மா இருந்தா அவரும் சும்மா இருந்துருவார். ரெண்டாவது காரியம் பாருங்க, சுவிசேஷம் குணமாக்குகிறது ஜனங்களை. சுவிசேஷனுடைய அடுத்த குணம், முதல்ல உணர்வை தருகிறது. உணர்வை தந்தா மாத்திரம் பத்தாது, ஹீல் பண்ணுது. ஹீலிங் சொன்னோன்னே இந்த தலைவலி குணமாக்குறது, காய்ச்சல் குணமாக்குறது, அதுவும் தான். ஆனா அது மாத்திரம் இல்லை, இந்த தேசத்தை பாருங்க, பீறி போட்டு கீறி போட்டு அடிச்சு துவம்சம் பண்ணி ஒண்ணுமில்லாம ஆக்கி வச்சிருக்கிறாங்கல்ல. சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட போது இந்த கீறப்பட்ட பீறப்பட்ட ரத்தம் சிந்தின இந்த தேசம் அப்படியே ஹீலாகிறது நீங்க பாப்பீங்க. கர்த்தர் ஒரு பெரிய சுகத்தை, ஒரு குணத்தை உங்க நாட்டுக்கு தருவார். இந்த தேசத்துல எல்லாம் இப்ப கன்ஃபியூஷன் ஆயிருச்சே, ஒருத்தர் இதை சரி பண்ண முடியாது, கஷ்டம். இதை சரி பண்ண ஒரே ஒரு காரியம் தான். யார் குணமாக்க முடியும்னா சுவிசேஷம் தான் குணமாக்கும். கர்த்தருடைய சுவிசேஷம் புறப்பட்டு வந்த போது அவர் அநேகரை சுகமாக்குகிறவராக சுற்றி திரிந்தார் என்று வேதம் சொல்லுது. இதெல்லாம் நமக்கு ஒரு அடையாளம். சுகம் சொன்னோடனே கை விளங்காதவன், கால் விளங்காதவர், நடக்க முடியாதவர், தலைவலி, வைத்த வலி, காய்ச்சல், அல்சர், இது மாத்திரம் குணமாக்குறது இல்ல, ஒரு தேசத்தை குணமாக்கவும் சுவிசேஷத்தினால் தான் முடியும். இயேசு அதனால் தான் சுவிசேஷத்தை எங்கும் அவர் பரவச் செய்தார். மத்தேயு 4:23 வாக்கியம் சொல்லுகிறது, பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி திரிந்து அவருடைய ஜெப ஆலயங்களிலே உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். அந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படும் போது அது நோயுற்றவர்களை சுகமாக்குகிறது. நோயுற்ற மனிதனை மாத்திரமல்ல, நோயுற்ற சமுதாயம் சுகமாகிறது, நோயுற்ற அரசியல் சுகமாகிறது, நோயுற்ற தேசம் சுகமாகிறது. அதனால்தான் சொல்றோம், தேசத்தை சுகமாக்குறத பத்தி யோசிங்க. அதை சுகமாக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு மருந்து இருக்கிறது, சுவிசேஷத்தை அப்ளை பண்ணுவது தான். அது நான் சொல்ற புரியுதா இல்லையா? தப்பா சொல்றேனா? சரிதானே? சுவிசேஷத்தை சொல்லி பாருங்களேன், உங்க தேசம் சுகமாகிவிடும். அதனுடைய ரணம் நொதிக்கிற ரணமாய் இருக்கிறது. கர்த்தரை சீழ்பிதுக்கி அதிலே மருந்து வைத்து காயங்கட்டி அதை குணமாக்கினதை போல நம்முடைய தேசத்தை அவருடைய சுவிசேஷம் சுகமாக்கிவிடும். சுவிசேஷம் வெறும் உடம்ப மாத்திரம் இல்ல, நிலத்தை, பூமியை, தேசத்தை, சமுதாயத்தை, குடும்பத்தை, சபைய எல்லாவற்றையும் குணமாக்கும் வல்லமை உள்ளது. அது குணமாக்கும். செஞ்சு பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். நாலாவது பாருங்க, அவர் நம்முடைய சீர்கேடுகளையும் குணமாக்குகிறாராம். வெறும் குணம் அல்ல. எரேமியா 3:22 சொல்றது அதே காரியத்துக்கு, சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள், உங்கள் சீர்கேடுகளை குணமாக்குவேன், இதோ உம்மிடத்தில் வருகிறோம், நீரே எங்கள் தேவனாகிய கர்த்தர் சொல்றாரு அதுல. அப்ப
இந்த குணமாக்குவது என்பது வெறும் சரீரத்து வியாதியை குணமாக்குறது மாத்திரம் இல்ல, சீர்கேட்டை குணமாக்குவதற்கு பேரு ஹீலிங் தான். அத சுவிசேஷம் தான் சிறப்பாக செய்கிறது, வேற எதனால முடியாது. இதை குணமாக்குவதற்கு ரொம்ப கஷ்டம். எளிய வழி இருக்கிறது. ஒரு நிமிஷத்துல உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போ என்று சொல்லுவது பெருசா, அவனை போட்டு படுக்க வச்சு ஸ்கேன் எடுத்து 10 ஸ்கேன் எடுத்து தலையை உடைச்சு பார்த்து பிளட் டெஸ்ட் பண்ணி அதுலயும் குணமாக்குறது அதுதான் ஆகலையா? லேசா போய் இந்த வயிற்றுல நேற்று சுருக்குன்னு ஒரு வலி கேட்டதுன்னா அவ்வளவு படுக்க வச்சிடறானையா. படுக்க வச்சு அதை எடுன்னு வாய்க்குள்ள ஏதோ வச்சு உள்ளெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்து குடல்ல ஒண்ணும் இல்லைங்கிறான். நான் தான் ஒன்றும் இல்லை, இங்கே வலிக்குன்னு சொன்னேன் டாக்டர். சரி அதை பார்த்துருவோம் அப்படின்னு பார்த்து படுக்க வச்சு 10,000 20,000 30,000 வாங்கி ஆஸ்பத்திரியில் படுக்க வச்சு இந்த டாக்டர் வந்து பார்த்து அந்த டாக்டர் வந்து பார்த்து. சமீபத்தில் எனக்கு இந்த டீஹைட்ரேஷன் சொல்லி தண்ணி சத்து திடீர்னு குறைஞ்சிரும். ஒரே ஒரு முறை நான் ப்ரேயர் நடக்க போகுது நாளைக்கு, ஆயத்தை ஜெபம் பண்ணி கூட திடீர்னு மயக்கமாகி கீழே விழுந்துட்டேன். அவ்வளோதான், தண்ணி குடிச்சா சரியா போகுது. அதுக்குள்ள பக்கத்தில் இருக்கிறவங்க அன்பின் மிகுதினால அட்மிட் பண்ணிட்டாங்க. அண்ணன் வேணும், நமக்கு பிரதர் வேணும். நான் சொல்றேன் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் இல்லை, நீங்க எப்படி சொல்லக்கூடாது, டாக்டர் தான் சொல்லணும். கையை காலை பிடிச்சி ஆம்புலன்ஸில் போட்டு வீட்டு பக்கத்துல ஆஸ்பத்திரி படுக்க வச்சுட்டாங்க. படுக்க வச்சா எனக்கே என்னவோ ஆயிடுச்சு போல நினைச்சிட்டேன். நான் கொண்டு போய் ஒரு ஆள் உள்ள படுக்க வச்சு ஸ்க்ரீன் வச்சு அது இதுன்னு ராத்திரி 9 மணிக்கு அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன நடக்குது, என்ன டாக்டர்னு கேட்டேன். இப்போ சொல்ல முடியாது, உங்களுக்கு வேண்டியவங்க யாராவது வந்திருக்காங்களான்னு கேட்குறாரு. பயத்தை உண்டாக்குறதுக்கு வேண்டியவங்களாம் வெளியே நிற்கிறாங்க, இருங்க நாங்கள் அவர்கிட்ட பேசுகிறேங்கிறாரு. நான் அப்படி திருத்தணும், எனக்கு நல்லா இருக்கு, உணர்வெல்லாம் நல்லா இருக்கு. நான் போகிறேன் டாக்டர், போகக்கூடாதுன்றார். மறுபடியும் அப்படி உள்ளே கொண்டு போனாங்க. உள்ளே கொண்டு போய் நெஞ்சிலெல்லாம் கொண்டாந்து என்னமோலாம் சொருகி அது மிஷின்லாம் கொண்டாந்து வச்சு அங்கிருந்து ஒரு பெரிய இதை கொண்டாந்து அது ECG எல்லாம் எடுத்து பார்த்து டிக் 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 டிக்னு ஒரு சத்தம், அந்த பக்கம் பீ பீ பீப்னு ஒரு சத்தம், அப்படியே படுக்க வச்சு எல்லாம் கொண்டாந்து மாட்டி எல்லாம் வச்சிருக்கிறாங்க. ராத்திரி 1 மணி இருக்கும். ஒரு டாக்டர் வந்து காலை தொட்டி இப்படி இழுத்து பார்க்குறாரு. என்னவோ எலி பராண்டு போலக்கு. ஏன்னா ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிருக்கிறேன். பார்க்குறேன் ஒரு டாக்டர் வச்சு அப்படி காலை அப்படி ஆட்டி பார்க்குறாரு. என்ன கால் ஆடுதான்னு பார்க்க, கால் என்ன, நானே ஆடி போய் தான் உட்காந்துருக்கிறேன், காலை ஆடுதான். எல்லாத்தையும் பார்த்துட்டு டாக்டர் கேட்குறாரு, என்ன செய்துன்னு இங்கே வந்து படுத்திருக்கீங்க? நான் எனக்கு என்ன வேலை, நேரம் போகாமல் வந்து படுத்திருக்கேன், உங்கள் டாக்டர் தான் ஏன் படுக்க வச்சான் அப்படின்னு. கடைசியில் பார்த்தீங்கன்னா போராடி நான் அடுத்த நாள் அந்த பெரிய டாக்டர்கிட்ட கேட்டேன், எப்போ டாக்டர் போகலாம்? இப்போ மத்தியானம் அனுப்பிடுவீங்களான்னு கேட்டேன். மத்தியானமா, இப்போ தானே வந்திருக்கீங்கிறாரு. அப்போ இன்னும் எவ்வளோ நாள் வச்சிருப்பாருன்னு தெரியல. டாக்டர் உடனே சொல்லுகிறார், இல்லை அப்படிலாம் கொண்டு போகாதீங்க, பாதி வழியிலே போயிடும் அப்படிங்கிறாரு. இது போயிடும், பஸ்ஸை தவற விட்ட மாதிரி ஆயிரும், காரை தவற விட்ட மாதிரி என்னமோ இங்கிலீஷில் பழமொழியெல்லாம் வேலை சொல்லி, அது எதை தவற விட்டாலும் பரவாயில்ல, நான் கூட்டி போறேன்னு கூட்டி வந்து இந்த நல்லா தான் இருக்கிறேன். நான் வியாதியில் தப்பிக்கிறத விட டாக்டர்கிட்ட தப்பிக்கிறது தான் பெருசு. உண்மையா பொய்யா? ஆமா, நல்ல டாக்டர் கிடைக்கிறதுக்கே ஜெபம் பண்ணணும், நம்ம நல்ல ஆஸ்பத்திரி கிடைக்கிறதுக்கு ஜெபம் பண்ணணும். அப்ப இவர்கள் கூடிக்கொண்டு குணமாக்குனாலும் குணமாகும். ஆனா ஒரு சுலபமான குணமாக்குதல் இருக்கே, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. 38 வருஷம் வியாதியா இருக்கிற ஒரு ஆளை இந்த ஆஸ்பத்திரியில் சேர்த்தா எத்தனை வருஷத்தில் குணமாக்குவார்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு கணக்கு. 2 மனிதர்கள் சேர்ந்து ஒரு கட்டடத்தை 4 நாள்ல கட்டினா 4 மனிதர்கள் சேர்ந்து அந்த கட்டடத்தை எத்தனை நாள்ல கட்டுவான்னு கேட்ட மாதிரி 38 வருஷம். நான் ஒரு நேரம் மயக்கமாய் விழுந்தோடனே 4 நாள் ஆஸ்பத்திரியில் வச்சிய 38 வருஷம் வியாதிப்பட்ட ஒரு பேஷண்ட் கிடைத்து விட்டால் அவனை எவ்வளவு நாள்ல குணமாக்குவீங்க நீங்க சொல்லுங்க டாக்டர்? முடியாதுல்ல. இயேசு எப்ப குணமாக்கிறார் தெரியுமா? ஒரு இமை பொழுதிலே, ஒரு நொடி பொழுதிலே உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. அதுதான் கர்த்தருடைய வார்த்தைக்கும் உலகத்தின் சயின்ஸுக்கும் இடையில உள்ள வித்தியாசம். இந்த வார்த்தையை தான் உங்கள் தேசத்தை குணமாக்க கொண்டு போக சொல்லுகிறேன். நீங்களோ அரசியல்வாதிகளை நம்புகிறீர்கள், விஞ்ஞானத்தை நம்புகிறீர்கள், மருத்துவர்களை நம்புகிறீர்கள், குணமாக்கி விடுவார்கள் என்று எதிர்பார்க்கிறீர்கள். இல்ல, உங்க மருந்து உங்க கையில இருக்குது. உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லுவதா, ஒருவனை கட்டில படுக்க போட்டு ஆபரேஷன் பண்ணுவதா, எது சுலபம்? யோசிச்சு பாருங்க. ஆகவே கர்த்தருடைய வேதத்துல சொல்லப்படும் சீர்கேட்டை குணமாக்குவேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். அடுத்த காரியம் என்ன பாருங்களேன், நான் வேகமா சொல்லிட்டு போறேன். சுவிசேஷம் அறிவிக்கப்படும் போது சத்துருக்கள் சங்கரிக்கப்படுகிறார்கள். ஓசியாவின் புஸ்தகம் 1வது அதிகாரத்துல 15வது வசனத்தை சொல்லுகிறது. ஓசியா 1:15 என்ன சொல்றாருன்னா, இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது, யூதாவே
உன் பண்டிகையை ஆசரி, உன் பொருத்தனையை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியே கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். ஏன்னு சொல்றாங்க தெரியுமா? உன் பண்டிகை ஆசரி, உன் பொருத்தனையை செலுத்து. அந்த நேரத்தில் சத்துருக்கள் பெருகி இருந்தனால இவன் பண்டிகை கூட ஒழுங்கா கொண்டாட முடியாது, பயத்தோடு இருப்பாங்க. சத்தம் கேட்டா வந்து விடுவான், திடீரென்று கொள்ளையர்கள் வந்து விடுவார்கள், பக்கத்து தேசத்தில் யுத்தம் வந்துடும். பயந்து பயந்து இந்த வருஷம் பண்டிகை கொண்டாட முடியுமோ முடியாதோ. நம்ம இப்போ அப்படிதான் ஒரு பயத்தில் இருக்கிறோம். மாசந்தோறும் இதே இடத்துல 2வது வாரம் சனிக்கிழமை கூட்டம் நடந்துன்னு சொல்றோம். ஆனா ஒரு பயம் இருக்கு. 4வது அலை வந்துருச்சுன்னா என்ன செய்யறது? கொண்டாட முடியுமோ முடியாதோ பயம் இருக்கா இல்லையா? ஏதோ போன வருஷம் கிறிஸ்துமஸை கொண்டாடிட்டோம், இந்த வருஷம் கொண்டாட முடியுமோ முடியாதோ பயம் இருக்குல்ல. அது மாதிரி எதிரிகள் தங்களை சுற்றி இருந்ததுனால அவர்கள் பண்டிகையை கூட ஒழுங்கு ஆசரிக்க முடியல, பொருத்தனைய அவர்கள் தேவனுக்கு என்று பலி கூட செலுத்த முடியல, பயந்து பயந்து செஞ்சாங்க. கர்த்தர் சொல்லுகிறார், சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலையின் மேல் வந்து விட்டது. மலையின் மேல வந்த போது, அவன் சுவிசேஷன் எழுமின போது, உங்களை பயமுறுத்தின சத்துருக்கள் ஒழிக்கப்பட்டு போய்விட்டார்கள். அதான் அந்த வசனத்தோட அர்த்தம். படிச்சு பாருங்களேன், இந்த அர்த்தத்தோட படிச்சு பாருங்க என்ன சொல்லுது அந்த வசனம். உங்களை அச்சுறுத்தின உங்கள் சத்துருக்கள் ஒழிக்கப்பட்டு விட்டார்கள். எப்போ? சுவிசேஷனுடைய பாதங்கள் மலையின் மேல் வந்த போது. உன் தேசத்தை பயமுறுத்துகிற சத்துருக்கள், உங்கள் தேசத்துக்கு எதிராய் கிரியை செய்கிற எதிராளிகள், தீமைகள், பொல்லாத பிசாசு, சுவிசேஷனுடைய பாதம் வர்றது வரைக்கும் தான் காத்திருக்கு. அவருடைய பாதங்கள் மலையின் மேல் ஏறின உடனே இனி துஷ்டன் உன் வழியில் வருவதில்லை, சங்கரிக்கிறவன் உன் பக்கத்தில் வருவதில்லை, அவன் உன் வழியாய் கடந்து வருவதில்லை. இனிமேல் நீ கர்த்தருக்குரிய காரியத்தை விடுதலையா செய்யலாம், சபையை விடுதலையா நடத்தலாம், முழு இரவு ஜெபத்தை விடுதலையா நடத்தலாம், பயப்பட வேண்டியதில்லை. அதை விட்டுட்டு நீங்களா செஞ்சீங்கன்னா பயந்து பயந்து தான் செய்யணும். ஒரு பிளான் ஒழுங்கா போட முடியுதா பாருங்க, பயம், ஒன்றும் செய்ய முடியல. இனி அந்த சத்துருக்கள் இல்லை. சுவிசேஷகன் எழும்போதற்கு தான் தேசம் காத்திருக்குது. சுவிசேஷம் என்பது வெறும் குணமாக்குகிறது மாத்திரமல்ல, உணர்வு தருகிறது மாத்திரமல்ல, உங்கள் சத்துருக்களை சங்கரிக்கிறது என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. இந்த வசனத்தை நல்லா குறிச்சு வச்சுங்க. சுவிசேஷகன் மலையின் மேல் எழும்பி விட்டான். என்ன ஆண்டவர் சொல்றாரு? மலையின் மேலிருந்து சத்தமிட்டு சொல்லு, உன் பட்டணத்துக்கு இவர்தான் தேவன் என்று சொல்லு. அவன் மலையின் மேல் ஏறிவிட்டான், சத்துரு பாதாளத்தில் தள்ளப்பட்டு விட்டான். நீ மலையின் மேல ஏற வேண்டியதான் பாக்கி. உங்களை அச்சுறுத்தின பயமுறுத்தின தீமைகளை கொண்டு வந்து சத்துரு இனி உன் வழியில் கடந்து வருவதில்லை என்று நான் இல்ல, கர்த்தர் சொல்லுகிறார். இதை விட வேற என்ன வேணும் நமக்கு? அப்ப தேவனுடைய வேதம், கர்த்தருடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படாததுதான் இத்தனை சீர்கேட்டுக்கும் காரணம் என்பதை ஒப்புக்கொள்ளுகிறீர்களா இல்லையா? இப்ப சொல்லுங்க, யாரு? அரசியல்வாதி காரணமா? அரசியல்வாதி காரணமா? வியாபாரிகள் காரணமா? கவுன்சிலர் காரணமா? பிரதமர் காரணமா? பிரசிடென்ட் காரணமா? தீவிரவாத மத அமைப்புகள் காரணமா? எதுவும் இல்லை, நம்ம தான் காரணம். நம்ம ஏதாவது சாக்கு போய் சொல்லி கொண்டு வீட்டுக்குள்ள உட்கார்ந்தோம் பாருங்க, நம்ம உள்ள உட்கார்ந்த உடனே அவன் வெளியே இறங்கி விட்டான், அவ்வளவுதான். நீ மலையின் மேல் ஏறு, அவன் பாதாளத்தில் இறங்குவான். அதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது. கடைசியாக சுவிசேஷம் என்ன செய்து பாருங்க, இருளை துரத்துகிறது. இருளை துரத்துகிறது. தேவனுடைய சாயலாயிருக்கிற மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி, ஒளியினுடைய பிரதானமான வேலை என்னது? இருளை விரட்டுறதுதான் ஒளியினுடைய வேலை. ஒளியை ஒளி விரட்டாது, ஆனா இருளை கண்டால் அது விடாது. அதனுடைய குணமே அதுதான். நீங்க அனுப்பி போ, துரத்து அப்படிலாம் நீங்க கட்டளையெல்லாம் கொடுக்க வேணாம். சொல்றமே ஆண்டவருக்கு, ஆண்டவரே போ, உங்களுடைய பட்டயத்தை உருவும் வெட்டும், இவர் இங்கே உட்கார்ந்துட்டு டைரக்ஷன். நீங்க ஒண்ணுமே செய்ய வேணாம், சுவிசேஷத்தை சொல்லுங்கள். ஒளியினுடைய குணமே இருளை துரத்துவதுதான் அதனுடைய குணம். நீங்க அதுக்கு கட்டளையெல்லாம் கொடுக்க வேணாம், ஒளியை வச்சு இப்படி சண்டையெல்லாம் போட வேணாம். ஒளியை மாத்திரம் பாய்ச்சுங்க, இருள் மறுபேச்சு பேசாமல் விலகி ஓடிவிடும். என்னைக்காவது ஒளியை கொண்டு வரும்போது இருள் சண்டை போட்டிருக்கா உங்ககிட்ட? போக மாட்டேன், போறியா? போக மாட்டேன் சொல்லியிருக்கா? சொல்லாது. ஒளி இருந்துச்சுன்னா சொல்லாது. வெளிச்சம் வந்தா இருள் தானாய் மறைந்து காணாமல் போய்விடும். இதுதான் உலக இயற்கை. அப்ப ஆண்டவர் சொல்ல மகிமையின் சுவிசேஷம், அந்த சுவிசேஷம் தேசத்துக்குள்ளே பாய்ச்சப்படும் போது, பரப்பப்படும் போது, இருள் எங்கெங்க இருக்கோ அதெல்லாவற்றையும் அது
துடைத்து எடுத்து போடும். சுவிசேஷம் ஒளியா இருந்தா கண்டிப்பா அது இருளை துரத்தத்தான் செய்யும். தேசத்துடைய சாபத்துக்கு யார் காரணம்? ஒரு பக்கம் மனிதர்கள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வேதம் சொல்லுது, பொல்லாத ஆவிகள், இருளின் ஆவிகள், வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகள், ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவிகள், அந்தகார லோகாதிபதிகளின் ஆவிகள், ஒரு பெரிய பட்டியல் போட்டிருப்பாருங்க. இதெல்லாம் கண்ணுக்கு மறைவா இருந்து தேசத்தை கதிகலங்க பண்ணி கொண்டிருக்கிறது, தேசத்தை வேட்டையாடி கொண்டிருக்கிறது. இந்த இருளின் ஒரு சக்தி பெருகி கொண்டே வருகிறது. இந்த இருளை எப்படிங்க துரத்துறது? மற்றவர்கள் வேற என்னமோ வச்சிருக்கான், உடுக்கடிக்கிறான், எலுமிச்சவனத்தை அறுத்து போடுறான், கோழியை வெட்டி போடுறான், போகுமா? அதெல்லாம் போகாது. வெளிச்சத்தை பரவ செய்யுங்கள், இருள் மறுபேச்சு பேசாமல் விலகி ஓடிவிடும். இயேசு தூரத்தில் வரும்போதே பார்த்துட்டான், எங்களை கெடுக்கவா வந்தீர், எங்களை துரத்த. நான் சும்மா தான் போயிட்டு இருக்கிறார் இயேசு. இவனா பாருங்க, வாலண்டியரா போய் ஆஜராகிறான் பாருங்க. எங்களை கெடுக்கவா வந்தீர், அப்ப நான் அந்த வழியா போயிட்டு இருக்கிறேன். ஒளி வந்தால் இருளுக்கு அங்கே நிற்க முடியாது. இந்த ஒளியை பரவ செய்தால் உங்கள் தேசத்தில் இருள் நிலைக்க முடியாது.